அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த ஊடகவியலாளர் சந்திப்பு நிகழ்வுக்காக எமது கௌரவமான அழைப்பை ஏற்று உங்களுடைய பெருமதியான நேரத்தை ஒதுக்கி இந்த நிகழ்வுக்காக வருகை தந்திருக்கின்ற எமது பிராந்தியத்தினுடைய அச்சு ஊடகத்தை சேர்ந்த ஊடகவியலாளர்கள், அதே போல இலத்திரனியல் ஊடகங்களைச் சேர்ந்த ஊடகவியலாளர்கள், சமூக ஊடகங்களைச் சேர்ந்த ஊடகவியலாளர்கள் என்று பலர் இங்கே பிரசன்னமாக இருக்கின்றார்கள். உங்கள் அத்தனை பேரையும் நாங்கள் எமது ஸ்லோகன் அமைப்பின் சார்பிலே அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றோம். இன்று ஒரு முக்கியமான ஊடகவியலாளர் சந்திப்புக்காக உங்கள் அனைவரையும் நாங்கள் அழைத்திருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே இந்த நிகழ்வை நாங்கள் சம்பிரதாய பூர்வமாக ஆரம்பிக்க வேண்டும். எல்லோருக்கும் பொதுவான இறைவனை அனைவரும் எழுந்து நின்று துதிக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் சூரா ஃபாத்திஹாவோடு இந்த நிகழ்வை நாம் சம்பிரதாய பூர்வமாக ஆரம்பம் செய்வோம். நன்றி. இன்று உங்களுக்கு தெரியும், இந்த ஸ்லோகன் அமைப்பு கடந்த வருடம் 2024 ஆண்டு செப்டம்பர் மாதம் 28ஆம் திகதி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு, ஸ்லோகன் அமைப்பு. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், ஸ்லோகன் என்பது புலம்பெயர்ந்து வாழக்கூடிய கல்வியலாளர் சமூகத்தைச் சேர்ந்த எமது பிராந்தியத்தைச் சேர்ந்த ஏராளமானவர்கள் ஒன்றிணைந்து உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த ஸ்லோகன் அமைப்பு. குறிப்பாக இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, அமெரிக்கா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளிலே வசிக்கின்ற உயர்மட்ட இலங்கை நிபுணர்களை கொண்ட ஒரு சிவில் சமூக வலையமைப்பாக இந்த ஸ்லோகன் அமைப்பு காணப்படுகிறது. குறிப்பாக இந்த அமைப்பிலே அங்கத்தவர்களாக, பிரதிநிதிகளாக உங்களுக்கு தெரியும், பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த கல்வியலாளர்கள், மருத்துவர்கள், பொறியியலாளர்கள், சட்டத்தரணிகள், கணக்காளர்கள் என்று ஏராளமான கல்வி சமூகத்தைச் சேர்ந்த புத்திஜீவிகள் இந்த அமைப்பிலே பிரதிநிதிகளாக இருக்கின்றார்கள். அமைதியானதும் செழிப்பானதும் நீதியானதும் சமத்துவமானதுமான இலங்கை தேசத்தை கட்டி எழுப்புவதற்காக அதற்கான நிபுணத்துவ பங்களிப்பை கொண்ட அடிப்படையிலே நாங்கள் இந்த அமைப்பின் ஊடாக நல்லதொரு தேசத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற நோக்கத்துக்காக இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஸ்லோகன் அமைப்பினுடைய நோக்கங்கள் மற்றும் இதனுடைய செயற்பாடுகளை விளக்கு முகமாகவே இந்த ஊடகவியலாளர் சந்திப்பை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், குறிப்பாக மக்கள் நல செயற்பாடுகளிலும் அவதானம் செலுத்தி தேவையான பங்களிப்பை நல்கி தேசத்தை மென்மேலும் வளம் பெறச் செய்ய வேண்டும் என்ற நோக்கிலே இந்த புத்திஜீவிகள், துறை சார்ந்த நிபுணர்கள் ஒரு அழுத்த குழுவாக, அரசியல் சார்பற்ற ஒரு அழுத்த குழுவாகவே இந்த ஸ்லோகன் அமைப்பிலே இந்த பிரதிநிதிகள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே எந்தவித அரசியல் நோக்கமும் இல்லாமல் எம் சமூகத்துக்காகவே இந்த ஸ்லோகன் அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், எங்களுடைய இந்த பதாதையிலே அதனுடைய தெளிவான விளக்கம் மிக தெளிவாக வழங்கப்பட்டிருக்கிறது. இங்கே நீங்கள் அவதானிக்கின்ற போது ஸ்லோகன் என்றால் என்ன
அதனுடைய எதிர்கால திட்டங்கள், இலக்குகள் என்ன என்பது பற்றியெல்லாம் விரிவான முறையிலே எமது ஊடக நண்பர்களுக்கு தெளிவூட்டுவதற்காகவே இந்த ஸ்லோகன் அமைப்பினுடைய இந்த ஊடகவியலாளர் சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற வேளையிலே இந்த ஸ்லோகன் அமைப்பினுடைய பணிப்பாளர், ஒரு செயற்பாட்டாளர், இலங்கை முஸ்லிம் தேசிய அரசியலில் கடந்த சில தசாப்தங்களுக்கு முன்னர் இருந்து இலங்கை முஸ்லிம் தேசிய அரசியலுக்கும் நாட்டுக்கும் தன்னால் இயன்ற ஏராளமான பங்களிப்புகளை நல்கிய பொறியியலாளர், சமூக செயற்பாட்டாளர், தற்போது புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் தாய் நிலத்தை மறக்காது தன்னிகரற்ற பங்களிப்பை செலுத்த விரும்புகின்ற ஒரு ஆளுமை பொறியியலாளர் டாக்டர் சாதிக் அவர்கள் இங்கே பிரசன்னமாக இருக்கின்றார்கள். ஏராளமான விடயங்களை ஊடகவியலாளர் கேட்கின்ற பல்வேறு கேள்விகளுக்கு விளக்கம் தருவதற்காகவே அவர்கள் இங்கே பிரசன்னமாக இருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, இங்கே இந்த ஸ்லோகன் அமைப்பினுடைய ஏராளமான முக்கியமான பிரதிநிதிகள் பலர் இங்கே பிரசன்னமாக இருக்கின்றார்கள். குறிப்பாக கிழக்கு பிராந்தியத்தினுடைய பிரதிநிதியாக இருக்கின்ற ஸ்லோகன் அமைப்பினுடைய கிழக்கு பிராந்தியத்தினுடைய பிரதிநிதியாக இருக்கின்ற பொறியியலாளர், தொழிலதிபர் ஹலீம் எஸ் முகமது அவர்கள் இங்கே பிரசன்னமாக இருக்கின்றார். அதே போல கல்வி மற்றும் தொழில் வழிகாட்டல் செயற்குழுவினுடைய தலைவர் முபாரக் ஷீனி முகமது அவர்கள் இங்கே பிரசன்னமாக இருக்கின்றார். எமது ஸ்லோகன் அமைப்பினுடைய சட்ட ஆலோசகர் சட்டத்தரணி முகமது ஷமீம் அபுசாலி அவர்கள் இன்னும் சொற்ப நேரத்திலே வருகை தர இருக்கின்றார்கள். அதே போல எங்களுடைய ஸ்லோகன் அமைப்பினுடைய முக்கியமான பிரதிநிதிகள் கலீலுர் ரஹ்மான் அவர்கள், டாக்டர் சனா அவர்கள், சஃபீக் அவர்கள், நவாஸ்தீன் ஜவாஹிர் என்று ஏராளமானோர் இங்கே பிரசன்னமாக இருக்கின்றார்கள். உங்கள் அனைவரையும் நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றோம். இப்போது ஊடகவியலாளர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு விளக்கம் அளிப்பதற்காகவே இங்கே பிரசன்னமாக இருக்கின்றார் ஸ்லோகன் அமைப்பினுடைய தலைவர், பணிப்பாளர், எங்கள் அன்புக்குரிய பொறியியலாளர் சாதிக் அவர்கள் இங்கே பிரசன்னமாக இருக்கின்றார்கள். குறிப்பாக அந்த நிகழ்வுக்கு முதல் ஒரு அறிமுக உரையினை தர வேண்டும் என்பதற்காக எங்களுடைய டாக்டர் சாதிக் அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருக்கும் அன்பணிந்த சலாம்கள். அத்துடன் சகோதரர் நயீம் அவர்களுடைய மிக தெளிவான விரிவான அந்த அறிமுக உரைக்கும் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியதற்கும் நன்றி. நான் எவ்வளோத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லி தெரியலை. எவ்வளோத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்மளோட நாடு இருக்கிற சிச்சுவேஷன் வந்து நம்ம யோசிச்சு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் 1971 இருந்து இப்போ 54 வருடங்களாக சொல்கிறது டிசாஸ்டர் ஆஃப்டர் டிசாஸ்டர், பேரழிவுக்கு பின் பேரழிவு. இதுதான் இந்த நாட்டு சரித்திரம். ஒவ்வொரு 10 வருஷமும் பெரும் அழிவுகள். நாம் 1900 பழைய சரித்திரத்துக்கு போகிறோன்னு சொல்லி சொன்னால் 1956 லீ குவான் யூ எழுதினார், நான் சிங்கப்பூரை ஒரு சிலோனாக்க போகிறேன் என்று சொல்லி புத்தகத்தில் எழுதினார். பெரிய புத்தகத்தில் இப்போ நடந்திருக்கிறேன்னு. அப்போ நாம் எல்லாரும் இந்த நாட்டின் மக்கள் சரிதானே. நம்ம அந்த ஐடென்டிட்டியை பற்றி பெருசாக யோசிக்கிறோம்லன்னு சொல்லி சொன்னாலும் இலங்கை மக்கள் என்ற ஐடென்டிட்டி தான் நம்மளுக்கு இருக்கிறது. கையில் இருக்கிற பாஸ்போர்ட் அதிலிருந்து நம்ம பிறப்பிலிருந்து எல்லாமே தான். அப்படி பார்க்குற நேரம் எங்கே நாம் பிள்ளையாக போயிருக்கிறோம். மக்களால் கொள்றதில் மட்டும் நாம் பெரிய எக்ஸ்பர்ட் ஆகிருக்கிறோம். ஆனால் இருந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து கீழே வந்து இருக்கிறோம். இப்போ இந்த உணர்வு வந்து ஒவ்வொரு இலங்கையனுக்கும் உள்ள ஒரு விஷயம். நம்ம அச்சீவ் பண்ண வேண்டியிருக்கிறதுலேருந்து ரொம்ப நிறைய இழந்துட்டோம்னு சொல்லி, அதுவும் நீங்கள் வெளிநாட்டுக்கு போனீங்கன்னு சொல்லி சொன்னால் அது டபுள் ஆகும். ஏன்னா முதலாவது 2 வகையாக வரும். ஒன்று, அந்த நாடுகள் முன்னேறிக்கிற மாதிரியையும் நம்மளோட நாடு இருக்கிற நிலவரத்தையும் பார்க்குற நேரம் அது பர்சனலாக வரும். என்ன சொல்லி சொன்னால், நாங்கள் இங்கே உழைக்கிறது தானே வந்திருக்கிறோம். இப்போ நாம் என்ன செகண்ட் கிளாஸ் மனிதர்களா என்ற கேள்வி வரும். நம்மளுக்கு என்ன திறமை இல்லையா என்ற கேள்வி வரும். ஒரு பல்கலைக்கழகத்தில் நீங்கள் நல்லா செய்திருப்பீங்க, ஆனால் நீங்கள் வந்து ஒரு 2ஆம் தர பிரஜையாக நடத்தப்படும் போது நம்மளோட தேசியம் பற்றிய உணர்வு வரும். 2வது விஷயம் வந்து சில நாடுகளுக்கு போனீங்கன்னு சொல்லி சொன்னால்
அந்த நாடுகளில் எந்த இயற்கை வளமும் கிடையாது, காஞ்ச தேசங்களாக இருக்கும். ஆனால் நாடுகள் முன்னேறி இருக்கும், மக்கள் வாழ்க்கை தரம் மிச்சம் மேலுக்கு இருக்கும். அன்பாரான நிலவரத்திலையும் இந்த மாதிரியான உணர்வு வாரது. அப்போ இந்த எக்ஸ்பேட்ரியேட் சொல்லி நாட்டோட்டு வெளியே போன ஆட்களுக்கு நாட்டை பற்றின ஒரு அக்கறை வருவது ஒரு இயற்கையான ஒரு விஷயம். அது மாதிரி தான் எல்லாருக்கும் வாரமாய் தான் வந்தது. இந்த விஷயத்தில் எப்படி இந்த ஸ்லோகன் உருவானது என்று சொல்லி சொன்னால், அந்த எக்கனாமிக் டிசாஸ்டருக்கு பிறகு அந்த பிரசிடென்ஷியல் எலெக்ஷன், ஜனாதிபதி எலெக்ஷன் காலப்பகுதியில் வெளியில் இருந்த பல எங்களை போன்ற பல ப்ரொஃபஷனல்ஸுக்கு இது நாம் ஏதாவது கண்ட்ரிபியூட் பண்ணணும் என்று சொல்லி ஒரு ஆர்வம் ஒன்று வந்தது. அது எல்லா நாடுகளிலும், அமெரிக்காவாகட்டும், யூஎஸ் ஆகட்டும், யூகே ஆகட்டும், மிடில் ஈஸ்ட் ஆகட்டும், எல்லா இடத்துலையும் அந்த இருக்கிற எக்ஸ்பேட்ரியேட் அந்த ப்ரொஃபஷனல்ஸுக்கு, தொழில் நிபுணர்களுக்கு அப்படியான உணர்வு கொண்டு வந்தது. அதில் நிறைய அமைப்புகள் உருவாகின. அந்த குறிப்பிட்ட அந்த காலப்பகுதிக்குள்ள நிறைய அமைப்புகள் உருவான. அதுக்கும் எஸ்பெஷலி அதுக்கு முந்தைய அந்த பொருளாதார சிக்கலான காலப்பகுதியில் நிறைய உருவானது. ஆனால் முஸ்லீம்கள் மத்தியில் அப்படியான ஒரு என்னென்னு சொல்கிற ஒரு எஃபெக்டிவான ஒரு அமைப்பு ஒன்று உருவாகலை. என்ன செய்வாங்க, வாட்ஸ்அப் குரூப் ஒன்று போடுவாங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன போகும், ஊர் பலாயும் இந்த நியூஸ் ஷேரிங் தான் போகுமே தவிர கண்ட்ரிபியூட்டரி ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு கண்ட்ரிபியூஷன் ஒன்று வாரத்துக்கு இல்லாமல் இருந்துச்சு. அப்போ அது கொஞ்சம் மன உறுத்தலுக்கு ஆளாக இருக்கிற ஒரு விஷயம். இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தை கூட நம்ம சமூகத்துக்கு சொல்ல எழுதில்லை. அதே நேரம் குப்பை அரசியலும் இந்த இதுகளும் இதை அந்த சீனை மறைக்குது என்ற ஒரு சென்ஸ் ஒன்று இருந்தது. அப்படியான ஒரு நேரத்தில் ஒரு திருமண வைபவத்தில் தான் எங்களோட நண்பர் சமயம் சொன்னார், நாம் ஒன்றை ஸ்டார்ட் பண்ணணும் என்று சொல்லி, கட்டாயம் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஃபுல் சப்போர்ட் தரோம்னு சொல்லி, அப்படி ஒரு கேஷுவலான ஒரு டோக்கில் தான் இந்த தோட் வந்தது. அப்போ அதுக்கு பிறகு அதுக்கு ஒரு பேரை பற்றி யோசித்தேன். பேரென்று சொல்லி சொன்னால் அது ரிஃப்ளெக்ட் பண்ணணும், என்னப்போ அது என்னென்று சொல்லி ரிஃப்ளெக்ட் பண்ணணும். இப்போ நம்ம யார் செய்ய போகிறோம்னு சொல்லி யோசித்தோம்னா, ஸ்ரீலங்கன்ஸ் ஓவர்சீஸ், வெளிநாட்டில் உள்ள இலங்கையர்கள். இப்போ உள்நாட்டு இலங்கையர்களுக்கும் வெளிநாட்டு இலங்கையர்களுக்கும் மனநிலை வித்தியாசம், பொருளாதார வலிமை வித்தியாசம், இண்டிபெண்டன்ஸ் வித்தியாசம், சமூக சிக்கல்கள், சமூக ப்ரெஷர்கள் வித்தியாசம். இப்போ வெளியில் இருக்கிறார்கள் கொஞ்சம் இண்டிபெண்டாக சிந்திப்பாங்க, இங்கே உள்ளுக்கு இருக்கிறார்கள் அப்படி சிந்திக்க மாட்டாங்க. அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் ஒன்று இருக்குது. அதன் அடிப்படையில் யோசிச்ச நேரம் நாம் இப்படி செய்வோம், நம்ம இதில் மெம்பர்ஷிப்பை நம்ம ஓவர்சீஸ் ஸ்ரீலங்கன்ஸுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம். அப்போ நம்மளுக்கு ஃப்ரீடம் கூட இருக்கும், அதே நேரம் இம்பேக்டும் கூட இருக்கும். நாங்கள் கூடுதலான அளவு செல்வாக்கு செலுத்தவும் முடியும் என்று சொல்லி, ஆனாலும் நம்மளுக்கு கிரவுண்டில் ஆக்கள் வேணும் வேலை செய்கிறதுக்கு என்று சொல்லி அப்போ யோசிச்சோம். ரைட், ஓகே, நாங்கள் ஒரு 5% ஆஃப் த மெம்பர்ஷிப், 5% உறுப்பினர்களை நாங்கள் உள்நாட்டில் இது செய்வோம், மிச்சம் எல்லாம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிபுணர்கள் மாத்திரம் கொண்டு இதை செய்வோம். அப்போ என்னது செய்யலாம், இந்த நாட்டில் இருக்கிற பிரச்சனை என்ன, இந்த நாட்டில் தண்ணி இல்லையா, இந்த நாட்டில் மழை இல்லையா, இந்த நாட்டில் இல்லாட்டி இயற்கை வளங்கள் இல்லையா, இந்த நாட்டுக்கு இந்தியாவுக்கு இருக்கிற கடலில் 3ல் 1 வளங்கு கடல் இந்த நாட்டுக்கு இருக்குது. கடல் வளம்ங்கிற நோவேங்கிற நோவேக்கு உண்மையாக சொல்ல போனால் நோவேக்கும் ஸ்வீடனுக்கும் ஒருத்தரும் வேலை செய்ய தேவையில்லை. இந்த நாட்டில் இருக்கிற ஒரு நாட்டில் நான் 6 மில்லியன், ஒரு நாட்டில் 4 மில்லியன் சனத்தோவை ஒருத்தரும் வேலை செய்ய தேவையில்லை. அவங்களோட அந்த ஃபண்ட் இருக்குது, என்னென்னு சொல்கிற அந்த சவரின் ஃபண்ட். இந்த சவரின் ஃபண்டுக்கு அவனோட இந்த நொதன் சி என்று சொல்லி சொல்கிற அந்த சீயிலிருந்து வர வருமானம் அவ்வளோ பேருக்கும் முதலாம் உலக நாட்டு மட்டத்தில் சம்பளத்தை சும்மா வீட்டு அனுப்புறதுக்கு எப்போது நம்ப இல்லாத விஷயம். என்னத்திலேருந்து வருதுன்னா கடல் மட்டும். கடலை விட்டு போட்டு உள்ளுக்கு வந்தீங்கன்னா நாட்டில் ஒன்றும் இல்லை, ஒரு ஐஸ் கட்டி தான் இருக்கும். வருஷத்துல 8 மாதத்துக்கு ஐஸ் கட்டி தான், வேற ஒன்றும் இல்லை. எங்கேருந்து அந்த வளம் வருதுன்னா கடலில். அவங்களோட கேஸ் இருக்குது, ஆயில் இருக்குது, அது வேறு விஷயம். அது மட்டும் இல்லை, கடலில் கேஸ் ஆயில் மட்டும் இல்லை, இன்னும் எத்தனையோ வகையான வளங்கள் இருக்கு. அமெரிக்காவோட கோல்டு உற்பத்தியில் நான் நினைக்கிறேன்
ஒரு 1/3 வந்து கடல் தண்ணியை ஃபில்டர் பண்ற, கடலை ஃபில்டர் பண்ணி தான் எடுக்கான். கடல்ல கோல்டு இருக்கு, நம்மட கடல்லையும் இருக்கு, ஒரு தெரியும், அதை போய் பார்த்தா தான் தெரியும். ரைட். அது மாதிரி இந்த கடல் வளம் மட்டும் நான் சொல்றது இது மாதிரி நீங்க எண்ணிக்கொண்டே போகலாம். நம்மளுக்கு எண்ணெய் இல்லை, ஆயில் இல்லைன்னு சொல்லி சொல்றது ஒரு 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 இந்த ரிப்பீட் பண்றது கிளிப்புள்ள இது மாதிரி. நம்மட ஏற்றுமதிகள் சொல்லி ஒரு ஒரு லிஸ்ட் எடுத்தீங்கண்டா என்னன்னு சொல்லி சொன்னா தென்னை, தேயிலை, ரப்பர், கருவா, ஏலம், 18ஆம் நூற்றாண்டு சாமான். சரியா? நாம படிக்கக்குள்ள இந்த 8ஆம் சமூக கல்வி புத்தகத்துல அதான் இருந்துச்சு, இன்றைக்கும் அதான் இருக்கு. சரியா? அப்ப இதுல எங்க பிரச்சனை வருதுன்னு சொல்லி சொன்னா நாலேஜ்ல ப்ராப்ளம் வருது. சரியா? நம்மளுக்கு நாலேஜ் விளங்கல. ரைட், ஓகே. நாலேஜ்ல பிரச்சனை, ஸ்கில்ஸ் சொல்லி சொல்லுவாங்க. மற்றது இன்ஃபர்மேஷன், நாலேஜ்ல பிரச்சனை நம்மளுக்கு. சரிதானே? இந்த ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. என்னன்னு சொல்லி சொன்னா நாம வந்து ஒரு குளோபலி இன்டகிரேட்டட் கண்ட்ரி இல்லை சொல்லுவாங்க. குளோபலி இன்டகிரேட்டட் இந்த குளோபல் ட்ரேட் செட்டப்புக்குள்ள நாம ஒன்று செய்யறதில்ல பெருசா. ஒரே ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கிறது, கார்மெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி. சைனாவில இருந்து கார்மெண்ட்ஸ் இறக்கி யூரோப்புக்கும் அமெரிக்காவுக்கும் தச்சு அனுப்புறது. சரியா? ஆக பேசிக் லெவலான ஒரு ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரி அந்த கார்மெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி. அது மட்டும்தான் நம்ம தெரியுது. அப்ப நமக்கு எங்க பிரச்சனை வருதுன்னு சொல்லி சொன்னா we don't have the skills we need as a country. சரியா? இப்போ நாம நம்மட சைஸுக்கும் நம்மட சனத்துவம் கிட்டத்தட்ட ஒரு சமனான நாடுண்டா தாய்வானை சொல்லலாம். சரியா? தாய்வான் கொஞ்சம் சின்ன, நம்மளை விட கொஞ்சம் சனத்துவம் குறைய. தாய்வான் எக்கனாமிக் பவர் என்ன, நம்மட எக்கனாமிக் பவர் என்ன? தாய்வான் ஒன்றும் ஒரு ஐரோப்பிய காலனித்துவ சரித்திரம் கொண்ட நாடு இல்லை. அதுவும் நம்மளை போல காலனித்துவது கீழே இருந்த நாடு தான். சரியா? நம்மளை போல ஆசிய நாடு. அப்ப அவன் எங்க இருக்கிறான், நாம எங்க இருக்கிறோம், என்ன இந்த பிரச்சனை? அப்ப இது வந்து ஸ்கில் சம்பந்தமான பிரச்சனை. அப்ப இந்த ஸ்கில்ஸ் நாம இங்க கொடுக்கணும். முதலாவது ஐடியாஸ். we lack ideas. நான் உங்களுக்கு ஒரு ஹிஸ்டரி ஒன்று சொல்றேன். இந்த லோட்டஸ் டவர் எல்லாருக்கும் தெரியும். லோட்டஸ் டவர் தான் ஸ்ரீலங்காவோட ஐடி. சரியா? எல்லாரும் லோட்டஸ் டவர் தான் போறது இதெல்லாம் விருப்பம். அந்த லோட்டஸ் டவரை ஸ்ரீலங்கன்ஸ் ப்ரொபோஸ் பண்ணல. லோட்டஸ் டவரை ப்ரொபோஸ் பண்ணது ஒரு சைனீஸ் கம்பெனி. சரியா? ஒரு சைனீஸ் கம்பெனி. ஏன் அவனுக்கு அந்த சிந்தனை வருதுண்டா, சைனாவில் எல்லா நாட்டிலையும் ஒவ்வொரு லோட்டஸ் டவர் இருக்கு. போய் இப்போ ஒவ்வொரு சிட்டிலையும், ஷங்காயில் இப்போ நான் ஒன்று ஷங்காய் டவர் இருக்கு, பெய்ஜிங்கில் வச்சுக்கிறான். சில சிட்டிஸில் 2 இருக்கு. அப்படி அப்போ ஒரு சிட்டின்னு சொல்லி சொன்னால் ஒரு பெரிய டோல் டவர் இருக்கணும்ன்றது சைனாவில் ஒரு ஸ்டாண்டர்ட். அப்போ இதை இங்கே சொன்னோன்னா அப்போ அந்த நாட்டு கல்ச்சரை ரிஃப்ளெக்ட் பண்ணணும். அப்போ என்ன செய்யலாம், அவங்களே தான் தீர்மானிச்சு, ஓகே இங்கே இந்த லோட்டஸ் ஃப்ளவர் அது ஒரு பெரிய விஷயம் தானே. அப்போ அந்த புடிஸ்ட் கல்ச்சரில் எல்லாம் இருக்குது. ரைட், ஓகே, இதில் நாங்கள் காட்டிதாரம்னு சொன்னோன்னு இங்கே இருக்கிற நிபுணர்கள் இடம் கொடுத்தாங்க பேலியா கொடையில். ஓ, இது சீரியஸாக நடந்த விஷயம். 125 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட்ல கட்டப்பட போற ஒரு டவரை கொண்டு போய் பேலியாங்குடையில கட்டுறதுக்கு எங்களோட மூளைசாலிகள் கொடுத்தாங்க. கொடுத்தோன்னா இனி அவன் சரி அவன் ஓகே அவன் தார இடம் தானேன்னு சொல்லி போனால் அங்கே கட்டுறதுக்கு எல்லாம் ரெடி. ஏன்னு சொல்லி சொன்னா அது யாருக்கு கீழே வருதுன்னு சொல்லிச்சுன்னா ஸ்ரீலங்கா டெலிகாம் ரெகுலேட்டரி கமிஷன் அதுக்குள்ள வருது. அவங்களுக்கு லேண்ட் இருக்காம எங்கண்டா இதுலையா பேலியாகோட மீன் மார்க்கெட் இருக்குது தானே அதுக்கு பக்கத்தில். அது எங்கேயாவது தெரியுமா? பேலியாகோடையில் நீங்கள் ஒரு டவரை கட்டினீங்கண்டா நீங்கள் கோல்ட் ஃபேஸ்ல இருந்து பார்த்தா தெரியுமா? இல்லாட்டி ஸ்ரீலங்காட அந்த ஸ்கைலைனுக்கு அது அட் ஆகுமா? துபாய் என்று சொல்லி சொன்னால் புர்ஜ் கலீஃபா, ரைட்? அப்போ ஏன்னு சொல்லி ப்ரொமினண்டாக முன்னும் கட்டி வச்சுக்கான் வரும். அதே எங்கார இருந்து ஃபோட்டோ துபாய் எடுத்தாலும் அதில் வரும். அது அப்போ நீங்கள் போயிட்டு பேலியாகோடையில் கட்டினா வரும். அது சிம்பிள் திங்கிங். என்ன வரல, இது நல்ல காலத்துக்கு அது ராஜபக்ச கவர்மெண்ட் தான். அது மேலுக்கு ஹையர் அப்பில் வந்தோன்னு யாரோ ஒருத்தர் சொல்லிக்கிறாரு ஒரு மீட்டிங்கில், ஐ யூ மேட் டு பில்ட் திஸ் இன் பேலியாகோட என்று சொல்லி கேட்டோன்னு ஷாக் ஆகிட்டு அங்கே தான் எங்களுக்கு லேண்ட் எடுக்கின்றது சொல்லி நின்றுக்கிறாங்க. அதுக்கு பிறகு ஸ்டாப் பண்ணி போட்டு இல்லை இதுக்கு லேண்ட் இல்லைன்னா லேண்ட் உரிய இடத்துல கண்டுபிடிக்கணும்னு சொல்லித்தான் இப்போ அந்த ரயில்வே லேண்ட் அதை கேபினட் பேப்பர் போட்டு மாற்றி செய்து கட்டுப்பாடு. இதான் நம்ம நாட்டின் நிலவரம். எந்த ஒரிஜினல் ஐடியாவும் இல்லை, வார ஐடியா வெளியிலேருந்து வரும். அவன் இதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் செய்வான்.
அப்போ அது எங்கே ஒரு டிசாஸ்டரில் போய் முடியும், இல்லாட்டி நல்லா வந்தாலும் ஒரு 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 பிரச்சனையோட தான் போய் முடியும். சரியா? இப்போ இந்த ஐடியாஸை கொடுக்கறது தான் ஸ்லோகன்ற மெயின் 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 நோக்கம். சரியா? வெளிநாட்டில் எங்களுக்கு தெரியும் ஒரு ப்ரொஃபஸர் இருக்கிறார், அவர் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் இஸ் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், ஒரு ப்ரொஃபஸர், நம்ம ஸ்ரீலங்கன். இது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. உலகம் போகிறோம் தேடி 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 பார்த்தா நிறைய பேர் நாசாவில் 300 சயின்டிஸ்ட் மாதிரி இருக்கிறாங்க ஸ்ரீலங்கன்ஸ். அப்போ அவங்களோட ஸ்கில் இங்கே வராது தானே, அவங்களோட ஸ்கில் வராது. இட்ஸ் நாட் கோயிங் டு கம் பேக். ஏன்னு சொல்லி சொன்னால் அவங்க எல்லாரும் முக்கால்வாசி பேர் இந்த ஃப்ரீ எஜுகேஷனில் இங்கே டிகிரி எடுத்து போனார்கள் தான் மூளைசாலிகள் வெளியேற்றம்ங்கிற விஷயம். ஆனால் அதுக்கு போனதுக்கு பிறகு அவங்க அங்கே செட்டில்டு. ஒரு 10 வருஷத்துக்கு வேணுமெண்டா காசு வரும். அப்புறம் அது 10 வருஷத்துக்கு பிறகு 15 வருஷத்துக்கு அதுவும் வராது. அங்கே ஃபேமிலி செட்டில் ஆகி எல்லாம் முடிஞ்சோன்னா விஷயம் முடியுது. ஹோல்டேக்கு மட்டும் போவாங்க. அப்போ அப்படி பார்க்க போனால் இது இட்ஸ் ஹியூஜ் லாஸ். என்ன அந்த லாஸை எப்படி கொண்டு வர, அதாவது இந்த பிரெயின் பவரை ஸ்ரீலங்காவுக்கு திருப்பி எப்படி கொண்டு வரங்கிறது தான் ஸ்லோகன்ற ஒர்க்கிங் ஐடியா, சிம்பிளி புட். சரியா? அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி சொன்னால், நாங்களாக வாலண்டரிலி இந்த ஆர்கனைசேஷனில் இருக்கிறோம். நிறைய பேர் நாங்கள் யங் பிளட் ஆகல் இருக்கிறோம். we are in 40s and 50s and still contribute பண்ணக்கூடிய ஆக்கள். அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி சொன்னால், இந்த ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டுக்கும் இந்த சொசைட்டிக்கும் சிவில் சொசைட்டிக்கும் ஏண்டளவு எங்களோட மூளைக்கு என்ன படுதோ அந்த ஐடியாக்களையும் எங்களோட எக்ஸ்பர்டீஸையும் வழங்க போகிறோம். எங்களோட ஐடியாக்களையும் எங்கள் எக்ஸ்பர்டீஸையும் வழங்க போகிறோம். இதுதான் பேசிக் ஐடியா. இப்போ அதை சும்மா கொண்டு போயிட்டு நம்ம சொன்னால் யாரும் இது செய்ய போகிறல. அப்போ நம்ம யூ ஹேவ் டு டூ அ லாட் ஆஃப் கிரவுண்ட் ஒர்க், அதுக்கு மாதிரி ப்ரொபகண்டா பண்ணணும், அப்படின்ட்டு ஒவ்வொரு ஸ்டேஜில் போகுது தானே. அது அவ்வளோ வேலை. இன்ஷா அல்லாஹ் லாஸ்ட் about 8 months ஆக, 8 months ஆக நாங்கள் செய்திருக்கோம். we have got a lot of recognition. அதுவும் நாங்கள் சொல்லி ஆகணும் இடத்துல. சரிதானே? ஆல்மோஸ்ட் எல்லா இந்த பொலிட்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட்லேயும் எல்லாத்துலேயும் தெரியும் இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்ற விஷயம் எங்களுக்கு தெரியும். அடுத்த கேள்விகள் இருக்குது. கேள்வி செஷன்களில் இப்போ நீங்கள் இது சம்மந்தமான மற்ற கேள்விகளை கேட்கலாம். மற்ற இந்த மெம்பர்ஸை பற்றி நான் இடத்துல சொல்லணும். நான் we don't have presidents or chairmans அப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டும் இல்லை. எங்களோட அரேஞ்ச்மெண்ட் parallel structure. சரிதானே? ஸ்ட்ரக்சர் ஒரு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்குள்ள ஒரு டிரெக்டர் வேணும். அதுக்காக நான் அந்த டிரெக்டர் ஆகிக்கிறேன். அந்த கன்வீனர்ன்ற பேரை தான் நாங்கள் முதல்ல யூஸ் பண்ணிக்கிருந்தோம். 9 சப் கமிட்டிஸ் இருக்குது எங்கள்கிட்ட. 9 சப் கமிட்டிஸ். உங்களுக்கு இந்த அந்த நியூஸ் லெட்டர் நாங்கள் போன மாதம் ரிலீஸ் பண்ண நியூஸ் லெட்டர் உங்களுக்கு எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில் இப்போ சகோதரர் அஸ்வர் ஷேர் பண்ணிக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதில் கடைசி பேஜுக்கு போனீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த 9 சப் கமிட்டிஸும் நாங்கள் அதில் சொல்கிறோம். அப்போ அதில் ஒரு சப் கமிட்டியில் சேர்மன் பிரதர் முபாரக், லீகல் சப் கமிட்டியில் சேர்மன் பிரதர் சாமி ஹூ இஸ் கமிங் நவ். அதோட நாங்கள் இப்போ அப்படியே 9 டாக்டர் ரிசான் கெப்பாசிட்டி பில்டிங் அண்ட் மீடியா சப் கமிட்டியில் சேர்மன். அப்படியே 9 சேர்மன்ஸ் இருக்கிறாங்க. ஜெண்டர் பற்றினது இருக்குது, ஹெல்த் பற்றினது இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் பற்றினது இருக்குது. அப்படியே 9 சப் கமிட்டிஸ் இருக்குது. அவங்களோட இந்த லிஸ்ட் அதில் இருக்குது. அது அந்த 9 சப் கமிட்டியும் அது கீழே மற்றாக்களும் கண்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இப்போ உதாரணமாக ஒரு 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 ஸ்டெட்டிஷியன் ஒரு ஆள் இருக்கிறாருன்னு சொல்லி சொன்னால் யூஎஸில் அவர் இன்னொரு சப் கமிட்டியில் அவர் கண்ட்ரிபியூட் பண்ணுவார். அப்படி சில வேலைகள் நாங்கள் செய்திருக்கிறோம். பெருசாண்டில் கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் செய்திருக்கிறோம். முக்கியமான அச்சீவ்மெண்ட் அந்த நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிற அந்த நியூஸ் லெட்டர், அது மந்த்லி நியூஸ் லெட்டராக தான் செய்தோம். இப்போ ஜூலைக்குரியது இப்போ தான் வெளிவர போகுது. சரிதானே? அது இரண்டாவது ஒரு விஷயம். மற்றது சில நியூஸ் ரிலீஸுகள் செய்திருக்கிறோம். மற்றது அந்த ஹையர் அப் லெவல்களில் சில இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி சில வேலைகள் செய்திருக்கோம். இப்போ கேள்விகளில் அதில் வந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் நான் ஆன்சர் பண்ணுவேன். ரைட். அதே மாதிரி இப்போ ஸ்ரீலங்காவுக்கு உள்ளுக்கு எங்களுக்கு கிரவுண்ட் ஒர்க் பண்ணுறதுக்குரிய ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று வேணும். எல்லாரும் வெளியில் இருக்கிறார்கள்ன்றதால அதுபடி இப்போ ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸில் ரெப்ரசன்டேட்டிவ் சகோதரர் ஹலீம், ஏன்னா அவர் பிரிட்டிஷ் ஸ்ரீலங்கன் டியூவல் நேஷனல். இப்போ தான் அவர் இங்கே வாழ்கிறார். ஆனால் ஹீஸ் பிரிட்டிஷ் அஸ் வெல். அப்போ
எங்களோட நம்பர் 45 வருஷம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு மாகாணங்களுக்கும் லோக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸையும் நாங்கள் செய்து கொண்டு வரோம். சில ப்ரொமினன்ட் நேம்கள் உங்களுக்கு வேணுமென்று சொல்லி சொன்னால் டாக்டர் ஷாஃபி இருக்கிறார் எங்களோட குரூப்பில். மற்றது டாக்டர் ரிசான் இருக்கிறார். டாக்டர் நிறைய பேர் இதில் இருக்கிற நம்ம ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸில் இருக்கிற நிறைய டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 40 பேர் இருக்கிறாங்க. கனடா, ஆஸ்திரேலியா, யூஎஸ், நியூசிலாந்து நிறைய என்டர்பிரினர்ஸ் இருக்கிறாங்க. மில்லியனர்ஸ் இருக்கிறாங்க. அதில் லாயர்ஸ் இருக்கிறாங்க. ஆல் செக்டர்ஸ் ஆஃப் என்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் engineers, electronic engineers, quantity surveyors, IT engineers என்று சொல்லி ஒரு லார்ஜ் செட் ஆஃப் என்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க. லாயர்ஸ் இருக்கிறாங்க. மோஸ்ட்லி யூகே பேஸ்ட் லாயர்ஸ் இருக்கிறாங்க. அக்கௌண்டன்ட்ஸ் இருக்கிறாங்க. ஜேர்னலிஸ்ட் இருக்கிறாங்க. யூனிவர்சிட்டி லெக்சரர்ஸ் அண்ட் ப்ரொஃபஸர்ஸ் இருக்கிறாங்க. அப்படின்னு சொல்லி ஒரு நம்மளோட சொசைட்டியில் ஒரு க்ரீம் ஆஃப் த சொசைட்டி ஐ வுட் சே. சரிதானே? நம்மளோட சொசைட்டி வந்து இப்போ இந்த ஓவர் த லாஸ்ட் 34 இயர்ஸில் ப்ரொடியூஸ் பண்ணுற ஆக்கள் ஒரு க்ரீம் ஆஃப் த சொசைட்டி இஸ் தேர். சரியா? நாங்கள் ஒரு ஸ்ட்ரிக்ட் க்ரைட்டீரியா வச்சுக்கிறோம்னா ஒரு ப்ரொஃபஷனலி இதான ஆக்களை மட்டும்தான் எடுக்கிறோம். நாங்கள் ஒரு ஆள் பணக்காரர் இருக்கிறன்றதுக்காக அவர் எடுக்க மாட்டோம். அப்படி இல்லை. இப்போ இன்விடேஷன் அனுப்பி தான் நாங்கள் ஆள் எடுக்கிறது. சும்மா ஓப்பன் மெம்பர்ஷிப்பும் இல்லை. இட்ஸ் வெரி க்ளோஸ் சொசைட்டி. இதான் இதில் ஸ்ட்ரக்சர். மற்றது வந்து ஒர்க் வைஸ் நீங்கள் இப்போ கேள்விகள் கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் நான் அதை சொல்லக்கூடியதாக இருக்கும். மற்றது நாங்கள் திருப்பி சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால் வி ஆர் நான் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன். சரியா? அரசியல் சார்பற்ற நிறுவனம். எங்களுக்கு சகல அரசியல் கட்சிகள்லையும் நண்பர்கள் எல்லாமே இருக்காங்க. நானும் எல்லாம் இந்திகம் எல்லாம் இருக்குது. அப்போ அதில் எந்த பாயம் இல்லை, ஒன்றும் இல்லை. அவங்களோட அரசியல் அது ஒரு விஷயம். நாங்கள் ஒரு எக்ஸ்பர்ட் லெவல் ஒரு ப்ரெஷர் குரூப், ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்ட் கண்ட்ரிபியூட்டர்ஸ் முக்கியம். இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி போட்டு போய் வேலை இல்லையே, வேலை நடக்கணும் இடத்துல. அப்போ நாங்களே எங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி வேலையில் செய்கிறோம். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் இனஃப் ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷனுக்கு. நம்மளோட கேள்விகளுக்கு போவோமே. இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு தெரியும், இப்போது தேசத்திற்கான நடவடிக்கை வெளிநாட்டு இலங்கையர் குழுமம் ஸ்லோகன் ஏற்பாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த ஊடகவியலாளர் சந்திப்பு நிகழ்விலே இதுவரையில் உங்களுக்கு பல்வேறு அறிமுக நிகழ்வை இந்த ஸ்லோகன் சம்பந்தமான ஏராளமான விடயங்களை வழங்கிய, உங்களுக்கு தெரியும், ஐக்கிய ராச்சியத்திலே வசிப்பவர், பொறியியல் துறையில் கலாநிதி பட்டம் பெற்றவர், ஐக்கிய ராஜ்யத்திலே பல்வேறு பல்கலைக்கழகங்களில் சிரேஷ்ட விரிவுரையாளராக கடமை புரிபவர், உயர் கற்கை நெறிகள், பட்டப்படிப்பு, பட்ட பின் படிப்பு, கலாநிதிகள், கற்கைகள் தொடர்பான மிக பரந்த அறிவு புலமை கொண்ட தலை சிறந்த கல்வியலாளர், பொறியியலாளர், கலாநிதி எங்கள் அன்புக்குரிய பொறியியலாளர் சாதிக் அவர்கள் இப்போது இந்த ஸ்லோகன் பற்றிய அறிமுக உரையை வழங்கி இருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த ஸ்லோகனிலே நான் ஏலவே குறிப்பிட்டதை போல ஏராளமான துறை சார்ந்த நிபுணர்களை கொண்ட ஒரு அமைப்பாக இந்த அமைப்பு திகழ்கிறது. அது மாத்திரமல்ல, உங்களுக்கு தெரியும், இந்த அமைப்பிலே இன்றைய தினம் பல பிரதிநிதிகள், 9க்கு மேற்பட்ட பிரதிநிதிகள் இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள இருந்தார்கள். இருந்தாலும் கூட வேலை பழு காரணமாக அவர்கள் இப்போது வெவ்வேறு இடங்களிலே இருக்கின்றார்கள். இருந்தாலும் இணைய வழி ஊடகத்தின் ஊடாக இப்போது இணைந்து கொள்ளப் போகின்றார்கள். இணைய வழி ஊடகத்தின் வாயிலாக பலர் இந்த நிகழ்வை தற்போது அவதானித்துக் கொண்டிருக்கின்றார்கள், நேரடியாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த நிகழ்விலே இன்னும் ஒரு சில நிமிடங்களிலே இணைந்து கொள்ளப் போகின்றார் சட்டத்தரணி எங்கள் அன்புக்குரிய சமீம் அபுசாலி அவர்கள். அதே போல வைத்திய கலாநிதி டாக்டர் ரிசான் ஜமீல் அவர்கள் இப்போது இணையவழி ஊடகத்தின் வாயிலாக இணைந்து கொள்வார். அதே போல பொறியியலாளர் முபாரக் சீனி முகமது அவர்கள் இங்கு இருக்கின்றார்கள். அதே போல சட்டத்தரணி ஜரீனா அப்துல் அசீஸ் அவர்கள் கூட இப்போது இணையவழி ஊடகத்தின் வாயிலாக எம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். அதே போல பொறியியலாளர் பிரபல தொழிலதிபர் ஹலிமேஸ் முகமது அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். அதே போல பொறியியலாளர் ஷிஃப்ரி மரை
மணிக்கார் அவர்கள் இன்னும் சொற்ப நேரத்திலே இணையத்தின் வாயிலாக இணைந்து கொள்ளப் போகின்றார்கள். அதே போல பொறியியலாளர் என்னும் ஜவுஃபர் அவர்கள், டாக்டர் சுல்பிகா இஸ்மாயில் அவர்கள், நான் நினைக்கின்றேன் கனடா நாட்டிலே வசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் சுல்பிகா இஸ்மாயில் அவர்கள் கூட இணையத்தின் வாயிலாக இன்னும் சொற்ப நேரத்திலே இணைந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்த வேளையிலே இப்போது ஊடகவியலாளர்களுக்குரிய சந்தர்ப்பம். அதற்கிடையிலே முதலாவது கேள்வியை கேட்பதற்காக எங்களுடைய வானொலி இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாபன பிறையஃபம் அறிவிப்பாளர் எங்கள் அன்புக்குரிய ரோஷன் அஷ்ரப் அவர்கள் முதலாவது கேள்வியை கேட்பார் என்று நினைக்கின்றேன். அதனைத் தொடர்ந்து ஏனைய ஊடகவியலாளர்கள் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். ஸ்லோகன், அதாவது ஸ்ரீலங்கன் ஓவர்சீஸ், புலம்பெயர்ந்து இலங்கையில் இருந்து புலம்பெயர்ந்து போய் பல்வேறு நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற துறை சார்ந்தவர்களை ஒன்றாக ஒருமுகப்படுத்தி நமது நாட்டிலே இருக்கின்ற அந்த சிவில் கட்டமைப்பை இன்னும் வலுவாக்கின்ற ஒரு சிறந்த பணியை, அதாவது புலம்பெயர் நாடுகளிலே இருக்கின்றவர்கள் தங்களுடைய சொந்த வேர்களுக்கு அங்கிருந்து நிபுணத்துவ நீரை பாய்ச்சுகின்ற ஒரு உன்னதமான பணியினை ஸ்லோகன் வழங்கப் போகின்றது. ஆனால் நான் நினைக்கின்றேன், ஒரு பரபரப்பான ஒரு உலகம், நேரம் செல்வதே எமக்கு தெரியவில்லை. அதே போலத்தான் வெளிநாடுகளை எடுத்துக்கொண்டால் பரபரப்பாக நம்மவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், நிபுணர்களாக இருந்தாலும். ஆகவே நீங்கள் அவர்களை கொண்டு நமது நாட்டிலே இருக்கின்ற இந்த சிவில் கட்டமைப்பை எப்படி நீங்கள் இன்னும் உயர்த்துவீர்கள்? இவர்களுக்கும் நமது நாட்டுக்கும் அவர்களுக்கும் இடையிலே இருக்கின்ற திரை எப்படி நீங்கள் அதை சமாளிப்பீர்கள்? அதாவது அவர்கள் அங்கே புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்களுக்கும் இவர்களுக்குமான தொடர்பினை நீங்கள் எப்படி முன்னெடுத்து செல்வீர்கள்? அந்த கேள்வியில ரெண்டு பாட்டு இருக்கு. ஒன்று வந்து நீங்க எப்படி இதை செய்வீங்கன்னு சொல்லி, மற்றது வந்து அந்த அந்த இருக்கிற அந்த அந்த ஸ்க்ரீனே எப்படி உடைக்க போறீங்க. ரெண்டு விஷயம் இருக்குது. முதலாவதுக்குரிய ஆன்சர் என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த ஸ்டாண்டர்ட்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ அந்த வசனமே ஸ்ரீலங்காவில் இல்லாமல் இருக்கிற பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். தராதரங்கள், ஸ்டாண்டர்ட்ஸ்ன்னா உதாரணமாக இப்போ இந்த ரோடு இருக்குது ரெண்டு வச்சுக்கொள்ளுங்க. இந்த ரோடுக்கு ரெண்டு பக்கமும் அந்த பிளாட்ஃபார்ம் இருக்கணும்ங்கிறது ஒரு ஒரு என்னென்னு சொல்ல, ஒரு சிவில் ஒரு ஏரியாவில், சரியா, ஒரு ரெசிடென்சியல் ஏரியாவில் மஸ்ட். இப்போ யூகேல இந்த ஒரு ரோட்டில் இந்த மாதிரி ஒரு 1000 பேர் இருக்கிற ஒரு ரோட்டில் ரெண்டு பக்கம் பிளாட்ஃபார்ம் இல்லைன்னா ரோடை க்ளோஸ் பண்ணிடுவோம். கதை இல்லை, க்ளோஸ். ஏண்டா சேஃப் இல்லை. அது ரோட்டில் ஆட்கள் இறங்கி நடக்கிறதுங்கிறது வந்து அது டிராஃபிக் வயலேஷன் இருக்குது, ஹெல்த் அண்ட் சேஃப்டி ரெகுலேஷன் பிரேக் இருக்குது. மற்றது வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்தால் 1002 பேர் பர்சனலாக இதுவே ஒன்று வரும், ஒரு டைமில் க்ளோஸ் பண்ணிவிடுவான். அப்படி ரோட் க்ளோஸ் பண்ண போனால் நம்மளோட ஊரில் இத்தனை ரோட் க்ளோஸ் பண்ணணும். அப்போ என்ன வித்தியாசம்? உதாரணமாக இப்போ எங்களோட ஃப்ரெண்டு ஜவாஹிர் அந்த நாளில் ஒரு பாடி சொல்லுவாருன்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் கட் பண்ணிங்கடா. நல்ல இந்த இந்தியாவில் ஒரு மாட்டு வண்டி பிறண்டான 25 பேர் சாகுவான்னு சொல்லி, சரியா? இப்போ அது விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த ஹெல்த் அண்ட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப புவர். அமெரிக்காவில் பிளேன் முட்டுது, அதுக்கப்புறம் ஆக்கள் புழைச்சி எழும்பிட்டு போகிறான். ஏன்னு தான் அதுவும் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் சேஃப்டியில் இருக்குது ஸ்டாண்டர்ட்ஸ், என்ஜினியரிங்கில் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது, ஹெல்த் சர்வீசஸில் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. இந்த ஸ்டாண்டர்ட்ஸை கூட்டணும், இதான் விஷயம். ஸ்டாண்டர்ட்ஸை கூட்டினீங்கன்னு சொல்லி சொன்னால் அதில் மற்ற மீனிங்கோட லிவிங் ஸ்டாண்டர்டை கூட்டுறீங்க, வாழ்க்கை தரத்தை கூட்டுறீங்க, தரங்களை கூட்டணும். இந்த தரங்களை கூட்டுறது நான் முந்தி சொன்ன உதாரணத்தில் பேலியாகோடையில் அந்த டவரை காட்டினா என்ன, அதில் என்ன புலன்னு சொல்லி இங்கே இருக்கிற என்ஜினியர்ஸுக்கு விளங்கல். ஏனென்று சொல்லி சொன்னால் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு நாளும் அப்படி ஒவ்வொரு சிட்டியிலையும் ஒரு ஒப்சர்வேஷன் டவர் அப்படி இருக்கிற செட்டப் தான் உலகம் பூராவும் இருக்குன்றது அவங்களுக்கு தெரியாது. இதை இவங்களுக்கு தெரியும் தானே. இங்கே இருந்து வெளியில் நாட்டுக்கு போய் இது செய்துட்டு இந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றை சொல்கிறேன். என் ஃப்ரெண்ட் ஆள் அவர் வந்து பெரிய இன்ஜினியரிங் ஃபார்ம் ஒன்றில் யூகேல பெருசாக இருக்கிறார்.
இப்போ அவர் இதே என்று சொல்லி சொன்னால் இந்த ஒரு குறிப்பிட்ட துறையில் அந்த சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸை மானிட்டர் பண்ணுறது தான். அவரும் இந்த கொழும்பு கட்னாக்கா போட்டுக்கு போகிறார், அப்படியே போகிறார், அவரோட வீட்டு வரையும் போகிறார், கொழும்புக்கு போகிறார், எத்தனையோ வயலேஷனில் காண்றார். என்ன ஆக்ஷன் எடுக்கார்? நத்திங். இந்த நாடு இப்படி தான். அதில் மற்ற மீனிங்க தான். இந்த நாடு இப்படி தான். ஸோ அதில் ஒன்று நாம் ஒன்றும் செய்யலை. ஆனால் அவர் போய் அங்கே வேலை செய்கிறதே அதெல்லாம் ரைட் அப்படின்ட்டு சொல்லி சொன்னால் அந்த முதலாவது இந்த கேள்விக்குரிய முதலாவது ஆன்சர் என்று சொல்லி சொன்னால் ஸ்டாண்டர்ட்ஸை ரைஸ் பண்ணணும், தரங்களை கூட்டணும், தராதரங்களை கூட்டணும். தராதரங்களை கூட்டணும் என்ற உணர்வும் அறிவும் ஆரோக்கியம் இருக்கும் என்று சொல்லி சொன்னால் அந்த விஷயத்தில் அனுபவப்பட்ட ஆகலை தான் இருக்கும், வழியில் தான் அவங்க இருக்கிறாங்க. சரியா? இதான் முதலாவது செய்ய வேண்டிய வேலை. இதை எப்படி செய்ய? ரெண்டாவது கேள்வி, அந்த திரையை எப்படி உடைக்கிறது, அந்த வேலையை தான் நாங்கள் செய்கிறோம். பர்சனலாக இருந்து கொண்டு நாங்கள் ப்ரொஜெக்ட் எழுதுகிறோம். அந்த ப்ரொஜெக்டுகளை நாங்கள் இதுக்குள்ளே கொண்டு வரோம். உதாரணமாக லாஸ்ட் வீக் நான் சகோதரர் ஹலீம், டாக்டர் ரிசான் மற்றும் இன்ஜினியர்ஸ் சலீம் சமீம் 4 பேரும் ஐஜிபியை சந்தித்தோம். சரிதானே? ஐஜிபியை சந்தித்தோம். இப்போ அவங்க வந்து ஃபாரின் இவங்க வராங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்களோட ஐடியா என்ன இருக்கும், சேவா அனிதாவில் ஒரு வெல்ஃபேர் விஷயம் இருக்குது, அங்கே கட்டடம் கட்டித்தாங்க, இங்கே என்ன அப்படி இந்த மாதிரி தான் அவங்க சொன்னாங்க. நான் வந்து ஒரு வித்தியாசமான இதில் அதை அப்ரோச் பண்ணேன். ஏன்னு சொல்லி சொன்னால் இப்போ நாங்கள் எக்ஸ்பர்ட்ஸ்ன்ற வகையில் வாலண்டரிலி நாங்கள் என்ன செய்யலாம்னு சொல்லி தீர்மானித்து யோசித்து ஒரு 3 ப்ரொபோசல் நாங்கள் சப்மிட் பண்ணோம். ஒன்று வந்து இந்த போலீஸ் ஃபோர்ஸில் இருக்கிறாங்க ஆக்கள் இருக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து போர்லையும் அவங்க ஃபர்ஸ்ட்டுக்கு முகம் கொடுத்த ஆக்கள், இன்னும் நிறைய பேர் கை கால் இல்லாமல் அப்படி இப்படி எல்லாம் இருக்கிறாங்க. இப்போ அவங்களோட ஃபேமிலிகள் அதால் உண்மையாக சஃபர் பண்ணுது. இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு இதை கொடுக்கும், அதோட விஷயம் முடியுது தானே. அப்போ அவங்களுக்கு பற்றி ஒரு 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 சைக்கோ சோசியல் சப்போர்ட்னு சொல்லுவாங்க. அவன் சாகும் வரைக்கும் அந்த சப்போர்ட் ஒன்று கொடுக்கணுமே ஒரு நாடு வகையில். இங்கே அப்படி ஏதாவது இருக்குதா? ஒன்றுமே இல்லை. ஏன்? கவர்மெண்ட்டை காசு இல்லை. இப்போ கவர்மெண்ட்டை காசு இல்லைன்னு சொல்லிச்சுன்னா இந்த பெரிய சொசைட்டி இருக்கு தானே, அந்த சொசைட்டி செய்யலாம் தானே. இப்போ விக்டிமாக அல்லது இப்போ இதாக ஆம்பியூட்டிஸாக எத்தனை பேர் இருப்பாங்க? கூடிப்பானா 1,00,000 பேர் இருப்பாங்க. இப்போ இது 2 கோடி பேர் இருக்கிற நாடு இது. அப்போ அவங்களுக்கு செய்ய இயலாதா? செய்யலாம். அப்போ இந்த சிவில் சொசைட்டி அதை அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிச்சோன்னா செய்யலாமான்னு யோசிச்சு அது ஒரு பைலட் ப்ராஜெக்டாக நாங்கள் அம்பாரா டிஸ்ட்ரிக்டில் மட்டும் செய்வோம் ஸ்டார்டில் என்று சொல்லி அந்த ப்ராஜெக்ட் ஒன்று கொடுத்தோம். ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் சைக்கியாட்ரிஸ்ட் வாலண்டரி சர்வீஸ்கள் எடுக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இங்கே இருக்கிற RDHS மாதிரி அவங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. ஸோ வி கேன் ஃபார்முலேட் அ ப்ரோக்ராம். ஒரு 5 இயர்ஸுக்காக நம்ம ஒரு சைக்கோ சோஷியல் சப்போர்ட் ப்ரோக்ராம் மட்டும் செய்வோம் ஃப்ரீயாக என்று சொல்லி அது உண்டு. மற்ற வந்து இப்போ போலீஸ்ண்டா ஊழலுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஃபேமஸாக இருந்த இது. இப்போ கவர்மெண்ட் சேஞ்சோட அது மாற்றங்கள் வருது, ரைட், ஓகே. ஆனாலும் அவங்களுக்குரிய சப்போர்ட் இருக்குதா? இல்லை. ஐஜிபி அந்த அதுக்கு 2 நாளைக்கு முந்தைய ஃபோனில் கதைக்குள்ளே சொன்னார்ன்னு சொல்லி சொன்னால் ஸ்ரீலங்கன் போலீஸ் இஸ் த லோவஸ்ட் பெய்ட் போலீஸ் இன் திஸ் ரீஜன். சவுத் ஏஷியாவிலே இந்தியன் போலீஸை விட, பாகிஸ்தானி பங்களாதேஷி போலீஸை விட ஸ்ரீலங்கன் போலீஸ் தான் லோவஸ்ட் பெய்டா. அண்ட் ஸ்ரீலங்கன் போலீஸ் இஸ் த பெஸ்ட் போலீஸ் அஸ் வெல். அப்போ இது ஒரு அயனி என்று சொல்கிறேன் இங்கிலீஷில். இப்போ அது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடியாத ஒரு விஷயம் அது. ஸோ வாட் வி கேன் டூ அபவுட் தட்? அவர் சிவில் சொசைட்டி தான் அது அந்த கேப்பை ஃபில் பண்ணணும். முதலாவது இப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு ஆள் நேர்மையாக நடக்கார், இந்த படங்களில் வார மாதிரி, அவருக்கு என்ன ரிவார்டு இந்த நாடு கொடுக்குது? ஒரு ரிவார்டும் இல்லை. செத்ததுக்கு பிறகு ஏதாவது கொடுப்பாங்க, மற்றபடி வாழ்க்கைக்குள்ளே இந்த அப்படி ஒரு கல்ச்சர் இல்லை இந்த நாட்டில். ஸோ வி கேன் இன்ட்ரடியூஸ் தட். இப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் 2 மில்லியன் ஒரு நல்ல போலீஸ் ஆஃபீஸர் எடுத்து அவருக்கு 2 மில்லியன் ரிவார்ட் கொடுப்போம் எல்லாரும் சேர்ந்து. அதுக்கு இன்னொரு ஆஃபீஸருக்கு 2வது இருக்கிறவருக்கு இப்போ 1 மில்லியன் கொடுங்க, அதுக்கு கீழே இருக்கிறார்கள் இன்னும் கொஞ்சம் கொடுங்க, அப்படி என்று சொல்லி we can do that. என்ன ஒரு we can do that in a voluntary basis, civil society. அப்போ நாம் அந்த சலனை குறைவு என்ற விஷயத்தையும் இந்த இங்கிலீஷில் சொல்லுவாங்க, இந்த கேரட்ஸ் அண்ட் ஸ்டிக்ஸ், எல்லாருக்கும் ஒரு ரிவார்டும் இருக்கணும், ஒரு தண்டனையும் இருக்கணும். உலகம் 2 தான் ஒர்க் பண்ணும். சரியா? போலீஸ் போர்ஸுக்கும் அது அப்ளிகபிள். So let me introduce Brother Samim, lawyer, UKல solicitor ஆகிறார். இந்த ஸ்லோகன்ற வித்து அவர் தான். ஒரு
டின்னர் டேபிளில் இப்படி 2 பேர் இருக்கக்கூடாது, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும், நம்ம ஸ்டார்ட் பண்ணுங்க, நம்ம ஃபுல் இதாக செய்கிறோம் என்று சொல்லி அதோட விடாமல் கடத்துன்னு கோல் பண்ணி பேரும் எடுத்து செய்து ஸ்டார்ட் பண்ண தான் நாங்கள் இந்த அவ்வளோக்கு வந்திக்கிறோம். ரைட், ஓகே. அப்போ நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன்னு சொன்னது கரெக்ட் அண்ட் ஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கரெக்ட் அண்ட் ஸ்டிக். அப்போ இந்த ரிவார்ட் சிஸ்டம் ஒன்று இருக்கணும். அந்த ரிவார்ட் சிஸ்டத்தை நாம் சிவில் சொசைட்டியாக செய்வோம், அதுக்குரிய கண்ட்ரிபியூஷனை நாங்கள் எக்ஸ்பாட்ரியேட்ஸ் என்ற வகையில் வழங்குகிறோம் என்று சொல்லி 2வது ப்ரொபோசல். 3வது ப்ரொபோசல் என்னன்னு சொல்லி சொன்னால் க்ரைம் ஃபைட்டிங்கு. இப்போ உங்களுக்கு தெரியும், வந்து சுட்டு போட்டு ஓடுறான், சரிதானே? எல்லாம் இந்த ட்ரக்ஸ் அண்டர் லீடிங் எல்லாம் சொல்கிறாங்க, இன்னும் தெரியாது. வந்து ஆர்கனைஸ் கிரைம் சுட்டு போட்டு ஓடுறான். ஏன் சுட்டு போட்டு ஓடுறான்? ஹி கேன் எஸ்கேப். ஒரு மோட்டார் பைக்கில் ஹெல்மெட்டில் பிளாக் இதை போட்டுட்டு வந்தால் இந்த நாட்டில் பிடிக்கிறது வழி இல்லை. ஒரு 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 15 மினிட்ஸில் அவன் வந்து மறைஞ்சிடலாம் என்ற தைரியத்தில் அவன் சுட்டு போட ஓடுறான். அந்த 15 மினிட்ஸுக்குள்ளே பிடிக்கலாம்னு சொல்லி இருந்தால் அவர் ஓடுவாரா? இருக்க மாட்டார். லண்டனில் அப்படி ஓடையிறான், லண்டனில் ஓடையில கஷ்டம், சரியா? அவர் இந்த ரோட்டால் போகிறாருன்னு சொல்லி சொன்னால் போலீஸ் வந்து அந்த ரோட்டால் மட்டும் பின்னுக்கு வர மாட்டான். அந்த ரோடு எந்த ஜங்ஷனுக்கு போதும் அந்த ரோட்டில் 4 பக்கத்தாலையும் வருவான். கனவுலேயே எதிர்பார்த்திக்க மாட்டார், சரியா? அது எப்படி என்று சொல்லினா ஏரியல் செவிலியன்ஸ், இப்போ மேலுக்கு இருந்து பார்க்குறது. இப்போ யூகேல ஹெலிகாப்டர் போலீஸ் இருக்குது, ஹெலிகாப்டர் இருக்குது. இப்போ ஹெலிகாப்டர்லாம் பழைய விஷயம், இப்போ ட்ரோன், எல்லாம் ட்ரோன், சரியா? இப்போ ஹெலிகாப்டர்ண்டா அதுக்கு என்ஜின் வேணும், ஆக்கள் வேணும், பைலட் வேணும், எல்லாத்தையும் தூக்கி எடுக்கிறதுக்குள்ள கோடிக்கணக்கில் செலவாயிடும். ட்ரோன் ஒரு சின்ன ஒரு சாமான், அது கொண்டும் தேவையில்லை. இட் ஃப்ளைஸ் பை இட்ஸ் ஓன். அது ஒரு பைலட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், இல்லாட்டி ஆட்டோமேட்டிக்காகவும் செய்யும். அப்போ நாங்கள் அடுத்த விஷயம் ப்ரொபோஸ் பண்ண வேணும்னு சொல்லி சொன்னால் கலம்புக்கு மட்டும் இல்லை, அர்பன் ஏரியாஸுக்கு வந்து ஒரு ட்ரோன் ஃபோர்ஸ் அது வந்து இப்போ கலம்புலன்னு சொல்லி சொன்னால் கலம்பு போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது தானே, அது வந்து மலே ஸ்ட்ரீட்டில் இருக்குது. 12-14 மாடி கட்டடம். அந்த கட்டடத்தில் உச்சியில் இருந்து வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸில் எந்த பார்ட்டையும் within 7 minutes வந்து ஒரு போலீஸ் ட்ரோன் கேன் ரீச். 7 minutes, சரியா? 7 minutesல அவர் மோட்டார் சைக்கிள் எடுத்து கொஞ்சம் மெயின் ரோடுக்குள்ளே வந்திக்க மாட்டார். அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக செய்கிற. இப்போ நம்மளோட ஸ்மார்ட் ஃபோன் இருக்குண்டா அதில் ஒரு ஆப் ஒன்று இருக்கும், ஆப்பில் ரிங் பண்ணோன்னே அது வந்து அந்த லொக்கேஷன்ல ஜிபிஎஸ் கோஆர்டினேட்டை கொடுக்கும். உதாரணம் ஒரு உமன் வந்து ஹராஸ் பண்ண போகிறான்னு சொல்லி சொன்னால் வாட் ஷி ஹஸ் டு டு, அந்த ஃபோனில் அந்த ஆப்பை ப்ரெஸ் பண்ணணும், அவ்வளோதான். ப்ரெஸ் பண்ணால் அது வந்து ஜிபிஎஸ் லொக்கேஷனே அந்த ட்ரோன் சென்டருக்கு அனுப்பும். ட்ரோன் சென்டர் ஆட்டோமேட்டிக்காக ட்ரோன் எழும்பிட்டு வரும். 5 minutesக்குள்ளே அந்த லொக்கேஷனுக்கு வந்துடும். லொக்கேஷனுக்கு வார மட்டும் இல்லை, அதில் ஸ்பீக்கர் ஃபுட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். போலீஸ் வந்து கதைக்கலாம் க்ரௌடுக்கிட்ட. அதே மாதிரி இது இருக்கும், கேமரா இருக்கும். கேமரா வந்து எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணும், கேமரா திரும்பும் கலெக்ட் பண்ணும். அதோட சேஸ் பண்ணலாம் ஆள். அவர் மோட்டர் பைக்கில் மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து 70 km/h இல்லாட்டி மேக்ஸிமம் 100 km/h. இது வந்து 250 km/h ஓடும். அவர் முன்னால் வந்து நிற்கும். அப்போ ட்ரோனுங்கிறது ஸ்ரீலங்காவுக்கு ஐடியலான சாமான். சின்ன ஒரு நாடு, உண்மையாக நேஷனல் ட்ரோன் நெட்வொர்க்கே ஸ்ரீலங்கா கிரியேட் பண்ணலாம். அப்போ போலீஸுக்கு வந்து இது ஐடியலான டூல்ன்னு சொல்லிச்சுன்னா இரவையில் அது வந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் லைட் பத்துச்சுன்னா இப்போ யூகேல ஹெலிகாப்டரில் இரவையில் வந்து கேஸ் நடந்துச்சுன்னா அப்போ எல்லாரும் கீழுகிறீர்கள், எல்லாருக்கும் நெஞ்சு அடிக்கும் என்ன நடக்குதுன்னு சொல்லி. ஸோ தட் இஸ் அ டிட்டரண்ட் ஃபோர்ஸ். போலீஸ் ட்ரோன் வந்து ஐடியலான இந்த டெக்னாலஜியை நாங்கள் கொடுக்கலாம், எங்களோட கெப்பாசிட்டிக்குள்ளே தான் அது இருக்குது. இது வந்து இப்போ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டெக்னாலஜிஸ் தான், இல்லை இருக்கிற விஷயங்கள் தான். வி ஜஸ்ட் ஹேவ் டு இன்டகிரேட் பண்ணால் சரி என்று சொல்லி சொன்னோன்னா ஹி வாஸ் வெரி மச் இம்ப்ரெஸ்ட். இப்போ அவர் வந்து இதை கேட்டிக்கிறார், ஒரு டெக்னிக் ரிப்போர்ட் ஒன்று செய்தாருங்களான்னு சொல்லி கேட்டிக்கிறார். இது யாரு? ஸ்ரீலங்கா போலீஸ், சரியா? இப்போ இந்த மாதிரி இந்த ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் கலம்பு சிட்டியை ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக மாற்றுறதுக்குரிய ஒரு ப்ராஜெக்டில் நாங்கள் இறங்கியிருக்கிறோம். அதில் 29 இது மாதிரியான ப்ராஜெக்டுகள் இருக்கு. இதில் விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ டூரிசம் ஒரு மேஜர் இண்டஸ்ட்ரி தானே, அது நம்ம டூரிசத்தால் நம்ம டாலர்ஸ் வருது, எல்லாம் சரி. ஆனால் அந்த வார டாலர்ஸ் வந்து உண்மையாக போதாது ஸ்ரீலங்காவுக்கு, சரியா? இப்போ உதாரணமாக மலேசியா போன ஒரு டூரிஸ்ட் வந்து ஒரு ட்ரிப்பில் வந்து $1000 செலவழிக்கான்னு சொல்லி சொன்னால், த சேம் டூரிஸ்ட் ஸ்ரீலங்காவுக்கு வந்து 400-500 தான் செலவழிக்கான்.
ஸோ தட் இஸ் சம்திங். ஏன்னு சொல்லிச்சுன்னா ஒரு மேஜர் ஃபேக்டர் என்னன்னு சொல்லிச்சுன்னா வார இந்த வெஸ்டர்ன் டூரிஸ்ட்டுகள் மற்ற அந்த டெவலப் கண்ட்ரிலேருந்து வார டூரிஸ்ட்டுகள் வந்து கொலம்பில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான்னு இல்லை. சரியா, நேராக பீச்சுக்கு போவான், இல்லாட்டி அங்கே நேருக்கு எல்லைக்கு போவான். அப்போ அப்படி போனால் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்பெண்ட் பண்ணி இந்த காசு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே இல்லை. பீச்சில் என்ன செய்கிற, பீச்சில் சாப்பிடலாம், இல்லாட்டி பீச்சில் படுக்கலாம், அவ்வளோ அந்த வேறு ஒன்றும் செய்யலாம் அதுக்கான். ஆனால் கொலம்பில் அப்படி இல்லையே. கொலம்பில் அந்த டூரிஸ்ட் அந்த 2 நாளையும் செலவழிச்சாங்கன்னு சொன்னால் ஷாப்பிங் பண்ணுவான், சாப்பிடுவான், மற்ற இந்த இந்த இதுகளுக்கு மற்ற அட்ராக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதுகளுக்கு போவான், அங்கே பில் பே பண்ணுவான், என்ட்ரன்ஸ் ஃபீ பே பண்ணுவான். உண்மையா டூரிஸ்ட் இப்போ 3 மில்லியன் டார்கெட், 3 மில்லியன் டூரிஸ்ட் வந்து கொலம்பில் 2 days ஸ்பெண்ட் பண்ணான்னு சொல்லி சொன்னா that will generate $800 million. கணக்கு பார்த்தீங்க, $800 million. $800 million நம்மளோட ஜிடிபியில் 1%. ஜிடிபியில் 1% growth, சாலிட் growth ஒரு கதையில் டாலர்ஸ்ல. அப்போ இப்படி ஒரு ஃபேக்டரை பற்றி ஒருத்தர் ஏன் யோசிக்கல எவ்வளோ நாளும்? அப்போ அதை பற்றி நாங்கள் யோசித்து நாங்கள் அந்த ப்ராஜெக்ட் நாங்கள் இப்போ டெவலப் பண்ணி இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அதை நாங்கள் கொடுக்கோம். இப்படியான விஷயங்கள் அப்போ இதுக்கு நாம் எக்ஸ்பர்டீஸ் கொண்டு வரணுமா இல்லையா? அப்போ நாங்கள் எழுப்போம் ஒரு ஆளை உதாரணமாக பிரதர் வாராக் இருக்காருண்டா, அவர் ஹிஸ் த மோஸ்ட் சீனியர் QS இன் ஒமான், சும்மா இருக்கார் பக்கத்தில். சரியா, இப்போ இவர் எக்ஸ்பர்டீஸை வச்சு நம்ம இந்த என்னது நம்மளோட போர்ட் சிட்டியில் அரவாசை கட்டலாம். சரியா, அப்படிதான் நம்ம உள்ள ஆக்கள் இருக்குது, எங்கெங்க எல்லாம் யோசிக்க இயலாத இடத்துல எல்லாம் ஆக்கள் இருக்குது. நம்மளோட சூப்பர் சீனியர் வந்து பிரினல் யூனிவர்சிட்டியில் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் ஹெட் ஆகும். இது இன்றைக்கு தான் நமக்கு தெரியும். இந்த விஷயங்களை தோண்டினோன்னு தான் இவ்வளவு ஆறு எங்கெங்க இருக்காங்கன்னு சொல்லி அந்த வேலையாச்சும் செய்யத்தானே வேணும். இது கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க வந்தோன்னே, இப்போ அது தூத்து போயிட்டாங்க, என்ன நடந்ததுன்னு தெரியாது. we are practically doing it. Yeah, that's what we are doing. Yeah. எனவே இந்த சந்தர்ப்பத்திலே சுருக்கமான கேள்வி, சுருக்கமான பதிலை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அந்த அடிப்படையிலே இப்போது சிரேஷ்ட ஊடகவியலாளர் அமீர். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும். என்னென்னு சொன்னால், இலங்கையை பொறுத்தமல்ல, இலங்கையில் பிறந்த நிறைய வெளிநாட்டில் வசிக்கிறாக்கள் சம்பந்தப்படுத்தின நிறைய டயஸ்போராக்கள் அமைப்புகள் இலங்கையில் இருக்கு. அது நிறைய தமிழ் சகோதரர்களை உள்ளடக்கின ஒரு அமைப்புகளாகத்தான் இருக்கு. உங்களோட அமைப்பு இந்த ஸ்லோகன் இலங்கை முஸ்லீம்களை தனிப்பட்ட முறையில் அடிப்படையாக வச்ச ஒரு அமைப்பா, அல்லது முழு இலங்கையர்களையும் உள்ளடக்கிய ஒரு அமைப்பாங்கிறத எங்களுக்கு சொன்ன நல்லா இருக்கு. பேரில் பாருங்க, ஸ்ரீலங்கன்ஸ் ஓவர்சீஸ் குரூப் ஆக்ஷன் ஃபார் த நேஷன். தேர் இஸ் நோ முஸ்லீம் தேர். இப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் முஸ்லீம் ஆம்பூட்டம் பண்ணுறதுக்காக அப்படி ஒன்று இல்லை, டெஃபினெட்லி அது இல்லை. நாங்கள் அப்படி இருக்கிறதெல்லாம் நான் கேட்குறேன். நீங்கள் ஃப்ரெண்ட் ரோல் இருக்கிறார்கள், ஒரு சிங்களால் இல்லை, ஒரு தமிழால் இல்லை, எல்லாமே டைம்ஸ் டு கம் நாங்கள் அதை பற்றி யோசிப்போம். இப்போ நாங்கள் வந்து இப்போ ரொம்ப ஒரு க்ளோஸ் நீட் பார்த்தா எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கலி. ஏதோ ஒரு வகையில் ஆல்மோஸ்ட் ஒரே ஏஜ் குரூப்பில் உள்ள ஒரு க்ளோஸ் நீட்டான ஒரு செட்டப். இப்போ அதுக்குள்ளுக்கு இப்போ நாங்கள் வி ஆர் டாக்கிங் டு மற்ற குரூப்புகள் இருக்கிறார்கள், பேட்ச்மேட்டாக இருந்தார்கள் எல்லாரும். சமீப பேட்ச்மேட் தான் ஐஜிபி இன்னும் மட்டுமில்லை, ஐஜிபி வைஃப். அந்த மீட்டிங்கை அவரால் தான் உருவாகிச்சு. இப்படி நாங்கள் கோஆர்டினேட் பண்ணுறோம். இன்டகிரேஷன் தான் எங்களோட மெயின் நோக்கம். சரிதானே? இனி ஒரு 25 வருஷத்துக்கு இந்த நாட்டில் இந்த அந்த எத்தனிக் டிவைடை பெருசாகப்படாது. இப்போ மூளை உள்ள சமூகமாக இருந்தால் எல்லாரும் அது செய்யணும் கேட்டேன். ஏன்னா வி ஹவ் பீன் ஃபெயில்டு. முந்தி சொன்ன மாதிரி அந்த லிக்வான் சரித்திரத்தில் இருந்து வந்த அவ்வளவு டிசாஸ்டருக்கும் காரணம் இந்த எத்னிக் திங்கிங். இல்லை, வெற்றிடம்ங்கிற விஷயம் அடிப்படையில் இனவாத சிந்தனையிலேருந்து வருதுன்னு நான் நினைக்கிறேன். இனவாத சிந்தனை ஹராம். இஸ்லாமிய சிந்தனைப்படி இனவாத சிந்தனை ஹராம். இனவாத அரசியல் ஹராம்.
அந்த இதில் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். அதால் நாங்கள் இனவாத சிந்தனையோட இனவாத வேலை திட்டங்களோட ஒர்க் பண்ண மாட்டோம். ஆனால் இன உரிமைங்கிறது வேறு, இனவாதம்ங்கிறது வேறு. இன உரிமைகளை நீங்கள் இப்போ எங்கள் அந்த இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிற அந்த மந்த்லி நியூஸ்லேட்டரில் நான் சொல்கிறோம் என்னன்னு சொல்லி சொன்னால், எந்த ஒரு நாடு அதில் இன்ஹேரண்ட் டைவர்சிட்டியில் இருக்கிற ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணலையோ அந்த நாடு அதில் உரிய இடத்தை அடையாது. இது சரித்திர உண்மை. நம்ம இலங்கை ஒரு உதாரணம், அதே மாதிரி சிங்கப்பூர் ஒரு உதாரணம். நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் எந்த ஒரு சமூகமும் பாதிக்கப்படக்கூடாது என்ற விஷயத்தில் முஸ்லிம்கள் உட்பட ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் முஸ்லிம்கள் மையப்படுத்தப்பட்ட ஒரு 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 வேறுபாடான வேலை திட்டங்கள் அனைத்தையும் நாங்கள் எதிர்க்கிறோம், செய்ய மாட்டோம். அதுக்கு எதிராக இன்டகிரேஷன் ஊடாக அபிவிருத்தி எப்படி கொண்டு வரலாம்ங்கிறத மட்டும்தான் நாங்கள் சிந்திப்போம். உதாரணமாக கல்முனை அபிவிருத்தி சம்பந்தமாக நான் சகோதரர் கலீல் ரஹ்மான் அவரோட நிறைய பேசியிருக்கிறேன். அதில் நாங்கள் கொண்டு வர திட்டங்கள் திருப்பி 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 இன்டகிரேஷன் பற்றினது. இன்டகிரேஷனில் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது. இன்டகிரேஷனில் நீங்கள் எக்கனாமிக் அச்சீவ்மெண்ட்டை குயிக்காக அச்சீவ் பண்ணலாம். நீங்கள் டிவிஷனுக்கு போனீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு அது ஒரு என்னென்னு சொல்கிறது, அது ஒரு சாஃபம் பேசிக்கலி. இட் வில் கிரியேட் மோர் நெகட்டிவ். தான் ஒரு சமூகம் மேலுக்கு போனிச்சுன்னு சொல்லி சொன்னால் அதில் மற்ற கருத்து மற்ற சமூகம் ஆட்டோமேட்டிக்காக கீழுக்கு வருதுன்னு சொல்லி நீங்கள் அந்த 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 பேலன்ஸை உருவாக்கினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஹார்மனி இருக்கும், எக்கனாமிக் க்ரோத் இருக்கும். இல்லாட்டி எக்கனாமிக் க்ரோத் வராது, ஸ்டாக்னேஷன் வரும், மணி சர்க்குலேஷன் இதாகும். எல்லாம் எக்கனாமிக்ஸில் உள்ள பேசிக் விஷயங்கள். இதையெல்லாம் மறைச்சித்தான் இந்த அரசியல் இதுவரைக்கும் நடத்தப்பட்டு வந்திருக்குது. பெரும் உதாரணம் இந்தியாவில் இல்லாத பில்லியனஸா, இந்தியாவில் உள்ள டிஸ்பாரிட்டியா, இல்லாத டிஸ்பாரிட்டியா, எப்படியா சாத்தியம்? சாத்தியம் இதால இப்படியான ஒரு 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 குறுகிய மனப்பான்மையோட கொண்ட ஒரு டிஸ்ட்ரக்டிவான எக்கனாமிக் பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சரால. we are against that, we will defeat that, we will give the alternative for that. Right. Yeah. Assalamu alaikum. Can I add a few points to it? Okay. சகோதரர், நீங்கள் கேட்ட கேள்விக்கு நல்ல ஒரு கேள்வி. நமது ஊடகவியலாளர்கள் நம்ம சமூகத்தின் முக்கியமான கழுகு கண்கள். சரியா? நீங்கள் முக்கியமான உயிர் நாடிகள். நீங்கள் நம்ம சமூகத்துக்கு இதில் நீங்கள் என்ன பங்கு, நம்மளோட வெற்றிடத்தை நிரப்புறீங்க என்ற ஒரு கேள்வி ஒரு திரை உடைப்பு ஒன்று தான் என்று சொல்லலாம். அதாவது புலம்பெயர்ந்து வாழ்கிற சமூகங்களுக்கு நாங்கள் இப்போ நான் ஸ்ரீலங்காவை விட்டு சிறு வயதில் போய் அங்கே நம்ம தாய் தந்தைகளை எப்படி மிஸ் பண்ணுறோம், அது மாதிரி நம்மளோட நாடுங்கிற நாட்டுப்பட்டோட நாட்டை மிஸ் பண்ணியிருக்கோம். அதில் நாம் யார், நாங்கள் எங்கேருந்து வந்தோம்? நாங்கள் இனவாதம் இல்லை, ஆனால் நாங்கள் முஸ்லீமாக பிறந்தோம், இந்த ஊரில் பிறந்தோம், இந்த பிராந்தியத்தில் பிறந்தோம். அதே மாதிரி எங்களோட ஸ்ரீலங்கா, அங்கே எவ்வளோ நாட்டவர், பல நாடுகள் இருந்தும் பல விதமான மக்கள் வாழ்கிற இடம். அங்கே நாங்கள் எப்படி அந்யோன்யமாக இதர சமூகங்களோடையும் பல நாட்டு மக்களோடையும் வாழ்ந்து எந்த இனவாதமும் இல்லாமல் பழகி கொண்டோமோ, அதே மாதிரி நம்ம நாட்டிலே நாங்கள் பள்ளின மக்கள் வாழ்கிற இடத்துல நாங்கள் இருக்கணுங்கிறது பழகி கொண்ட விஷயம். இருப்பினும் நீங்கள் கேட்ட கேள்வியில் நாங்கள் ஸ்ரீலங்காவில் இன்னும் ஒரு 2 டெக்கேட்டுக்கு பிறகு என்னென்ன சவால்கள் வருமானு நான் குறிப்பாக சொல்ல மாட்டேன். இப்போ ஊடகவியலாளர் என்ற வகையில் உங்கள் எல்லாருக்கும் தெளிவாக விளங்கும். அதில் நாங்கள் இந்த நாட்டில் நாங்கள் எங்கே நிற்கிறோம்? முஸ்லீம் சமூகம் நாங்கள் ஆயிரக்கணக்கில் யுத்தத்தில் மடிந்தோமா? ஆனால் நாங்கள் அநியாயமாக பாதிக்கப்பட்டோம். எனவே எங்களுக்குன்ற ஒரு தார்மீக பங்கு இருக்குன்னா நாங்கள் நாட்டோட ஒன்றிணைந்து இன்டிகிரேஷன். நாங்கள் யார் போலீஸ் ஃபோர்ஸ் கேட்டாலும் சரி, இராணுவம் கேட்டாலும் சரி, நாங்கள் இந்த நாட்டில் ஒரு உறுதிப்பாகம். எனவே எங்களுக்கு எந்தவித சவாலும் வரக்கூடாது என்ற ஒரு ஒரு முன்னேற்பாடு, ஒரு ஒரு இன்டிகிரேஷன் தான் இது. சரியா? எனவே இந்த விஷயத்தில் மேல்மட்டத்தில் புலம்பெயர்ந்து வாழ்கிற சமூகம், இந்த நாட்டில் இல்லாத வெற்றிடங்கள்
நமது மக்களுக்கு வந்து சேராத நாம் எவ்வளோ செல்வந்தமான ஒரு 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 உன்னதமான நாடு. இந்த நாட்டை எங்களுக்கு இந்த நாட்டில் உள்ள வளங்களை மார்க்கெட் பண்ணவும் தெரியாது, இதை மெயின்டைன் பண்ணவும் தெரியாது, இந்த நாட்டில் வாழ்கிற மக்களுக்கு அந்த நலன்களை பகிர்ந்து கொடுக்கவும் தெரியாத ஒரு அமைப்பு அரசாங்கங்களாக இருக்கலாம், நிறுவனங்களாகவும் இருக்கலாம். அவங்களுக்கு அதை ஒழுங்காக செய்ய முடியாத ஒரு அறிவில்லாத தன்மையில் இருக்கிறாங்க. அதுக்கான எக்ஸ்பர்டீஸ் புலன்பெயர்ந்த ஸ்லோகன் எங்களால் தர முடியும். அதில் நான் இங்கே வந்து இருக்கிற இந்த ஸ்ரீலங்கனா ஆர்டினரி ஸ்ரீலங்கனா ஒரு எக்ஸ்பர்டேட் வாழ்கிற வகையில் சொல்கிறேன். நம்மளோட சமூகமும் சரி, நம்மளோட நாட்டிலையும் சரி, இதர சமூகங்களும் சரி, நிறைய இந்த நாட்டு நலங்களை அனுபவிக்க வேண்டிய நாங்கள் அனுபவிக்காமல் இந்த லைஃப் இஸ் ஷார்ட், அந்த குறுகிய காலத்தை நாங்கள் வீணாக கழிக்க வேண்டியிருக்கிறோம். எனவே நாங்கள் முஸ்லீம் சமூகம் என்று தனிப்பட்ட முறையில் நம்ம சிந்திக்கிறத விட இந்த நாட்டில் நாங்கள் யார்? நாங்கள் இந்த நாட்டில் ஒரு உறுதிப்பாகம். இன்னும் ஒரு 2 டெக்கேட்ஸ் போனால், இன்னும் ஒரு 20-30 வருஷங்கள் போனாலும் எங்களுக்கு எந்தவித சவாலும் வராமல் நாங்கள் நாட்டோடு நாங்கள் ஒரு உறுதிப்பாக, நாங்கள் இந்த கண்ட்ரி ஸ்ரீலங்கான்ற கண்ட்ரியில் ஒரு இந்த மெஷினில் நாங்கள் ஒரு முக்கியமான உறுதிப்பாகங்கள் என்ற வகையில் நாங்கள் சில விஷயங்களை இனவாதங்களாகவோ அப்படின்ட்டு கூறுறதுக்கு எந்தவித முனைவும் போகக்கூடாது. நாங்கள் அரசியல்வாதிகளும் அல்ல, நாங்கள் புலம்பெயர்ந்து வாழ்ந்த எக்ஸ்பர்டீஸ் ப்ரொஃபஷனலாக திங்க் பண்ணி சமூகத்தை ஒழுங்கான நெறிப்படுத்தலோட புத்தி கூர்மையோட நாங்கள் வழிநடத்தல் கொடுக்கணும்ன்றது எங்களோட நோக்கத்தில் ஒரு பங்கு. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். சகோதரர் அமீர், நன்றி. நாங்கள் எங்களோட வேலை திட்டங்களில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் டீல் பண்ணியிருக்கிற வந்து இப்போ போலீஸ் ஃபோர்ஸ். அப்போ அதுக்கு ஒரு ஸ்பெஷலாக நாங்கள் இது கொடுத்த வந்து நாங்கள் இந்த மீட்டிங்னு சொன்ன நாங்கள் பிரதர் சாமி எம்பசைஸ் பண்ணி சொன்ன விஷயம்னு சொல்லி சொன்னால், இப்போ போலீஸ் தான் சிவில் ஆர்டரை மெயின்டைன் பண்ணுறாங்க. போலீஸ் ஃபோர்ஸ் வந்து தான் மாறி மற்ற பக்கம் வேலை செய்யலாம். அப்போ அவங்ககிட்ட இருந்து தான் நம்ம ஃபஸ்ட்டுக்கு இந்த சோஷியல் ஹார்மனி பற்றின விஷயத்துக்கு உள்ளுக்கு போக வேண்டி இருக்குது. சரிதானே? அப்போ அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு கண்டிவ் இப்படியான விஷயத்தை இந்த ஸ்ட்ராட்டஜிகளை தான் நாங்கள் யூஸ் பண்ணோம். சும்மா போயிட்டு நாங்கள் எல்லோரும் ஒன்று தான் சொல்லி சொன்னால் இட்ஸ் நோ கோயிங் டு ஒர்க். சரியா? எக்ஸ்பர்ட் என்ற வகையில், மூல உள்ளவர்கள் வகையில் ஹலீம் சொன்ன மாதிரி ஒரு மெஷினரி. பேசிக்கலி இந்த சொசைட்டிங்கிற ஒரு மெஷினரி. அதில் எல்லா பாட்டும் ஒழுங்காக வேலை செஞ்சுன்னு சொல்லி சொன்னால் மெஷினரி ஓடுது. இல்லைன்னு சொல்லி 2 பாட்டை காட்டி விட்டேங்கன்னு சொல்லி தான் மெஷினரி ஓடையுது. அப்போ நாம் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், அந்த ஸ்ட்ராட்டஜிக்காக உள்ளுக்கு போய் எவ்விடத்துல பிரச்சனை இருக்கோ, சோஷியல் ஹார்மோனிக்கு எவ்விடத்துல பிரச்சனை இருக்கோ அதை போய் கலத்தோம். சரியா? அதில் முக்கியமான விஷயம் வந்து நம்ம இந்த ஓப்பனாக சொல்கிறோம், இந்த நம்மளோட பிரதேசத்தை பார்த்தா இந்த தமிழ் சகோதரர்களோட தலா வருமானத்துக்கும் முஸ்லீம் சமூகத்தில் தலா வருமானத்துக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் நான் நினைக்கிறோம்ல குறைஞ்ச ஒரு 6-7 மடங்கு இருக்கும். இப்போ இதை நாம் எடுக்கணும். சரியா? இதை நம்ம ஒரு குறைஞ்ச அளவுக்கு ஒரு ஈக்குவலைஸ் பண்ண பார்க்கணும். அப்படியே பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சோஷியல் ஹார்மனி வருது. மெயினாக சோஷியல் ஹார்மனியோட இதில் வர பிரச்சனை வர எக்கனமியில் தான் முதலாவது அந்த ட்ரிகரிங் பாயிண்ட் வருது. 1917ஆம் ஆண்டு கலவரம் வந்து அதான் ஸ்டார்ட். பேசிக்கலி அதில் ஸ்டார்ட் வந்து அந்த வர்த்தக போட்டி. அப்போ அதை நாம் கிளியர் பண்ணோம்னு சொல்லி சொன்னால் எல்லாம் அதுக்கு பிறகு சரித்திரம் வரலாறு மண்ணாங்கட்டி அதெல்லாம் பிறகு உள்ள சாரி அபவுட் மை லாங்குவேஜ் அதெல்லாம் பிறகு மெயினாக எவ்வளவு ட்ரிகர் ஆகுறன்னு சொல்லி சொன்னால் எக்கனாமிக் இதில் அதை முதல்ல கிளியர் பண்ணணும். மற்ற வந்து பவர் எவ்விடத்திலிருந்து வருது. நல்ல ஒரு கவர்மெண்ட் வி மஸ்ட் பி வெரி வெரி ஹாப்பி அபவுட் தட். அவங்க இந்த 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 சோஷியல் ஹார்மோனி பிழைக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அவ்வளோ செய்யறதுக்கு ரெடி, அவ்வளோ செய்கிறாங்க. ஸோ நம்மளை போல ஆக்கள் அதில் சப்போர்ட் பண்ணணும் இந்த ஸ்பாட்டில். சரி, அவங்களோட கேள்விக்குரிய இதாக தான் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கலி வி ஆர் மூவிங் திங்ஸ். சும்மா போயிட்டு மேடையில் நின்று இல்லாட்டி பின்னாம்பெரிய அறிக்கையை வழிவிட்டா ஒரு தினம் பார்க்குறதில்ல. என்ன செய்கிறான் முந்தியெல்லாம் அறிக்கையை வழிக்கிடுவான், பின்னாம்பெரிய சமூக நீதி என்று சொல்லி போட்டு சமூக ஒத்துமை என்று சொல்லி போட்டு அவன் தான் முதலாக போய் பற்ற வைப்பான்.
அப்படிதான் நடந்தது. என்ன நடந்த விஷயத்தான் சொல்றேன். அப்ப நாங்க செய்யற வேலை வெளியில பெருசா தெரியாது, ஆனா ஸ்ட்ராட்டஜிக்கலி உள்ளுக்கு நிறைய இம்பாக்ட் இருக்குது. சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன், டெக்னிக்கல் வாய்ஸ். இப்போ நீங்கள் இந்த வெப்சைட்டுகளை பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வெப்சைட், ஒரு வெப்சைட் இருக்கும் NOMinistry.com, இன்னொரு வெப்சைட் இருக்கும் .org இருக்கும், இன்னொரு மினிஸ்ட்ரி இருக்கும் அது ஒன்றும் இல்லை .gov என்று சொல்லி அப்படியே நின்றும், அது அங்கங்கால ஒன்றும் போகாது. அப்போ இந்த அளவு என்ன ஐடி அறிவுள்ள ஒரு நாட்டில் இப்படி இருக்கிற ஒரு அவமானம். அப்போ எங்களோட ஃப்ரெண்ட் இன்னொரு சேர்மன் தான் இருக்கிறார், என்எம் ஜவுஃபர். அவர் கன்சல்டன்ட் ஃபார் த மினிஸ்ட்ரி ஆஃப் டிஜிட்டல் எக்கானமி, பிரசிடென்ட் மினிஸ்ட்ரிக்கு. அவருக்கு உள்ளால நாங்கள் சொன்னோம், முதலாவது கவர்மெண்ட் வெப்சைட் எல்லாம் .gov.uk என்ற டொமைனுக்குள்ள இருக்கணும். வெரி சிம்பிளான திங். அது ஒரு ஹான்ஸ் விஜய் அவரே ஷாக் ஆயிட்டாராம். இது இப்படி இருந்திருக்கு இந்த 30 வருஷமாக. விரும்பின மாதிரி இது டொமைன் போட்டது தான், வெப்சைட் கிரியேட் பண்ணது தான், இதுவும் தான். அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லை. அப்போ இவ்விடத்துல போட்டோம். உடனே என்ன நடந்துச்சு? ஐ வுட் லைக் டு ஹைலைட் திஸ், நீங்களும் ஹைலைட் பண்ணுங்க. உடனடியாக அந்த ஹான்ஸ் விஜயசூரிய பிரசிடென்ட் ஸ்பெஷல் அட்வைசர் அவர் உடனடியாக ஒரு கமிட்டட் பேப்பர் போட்டு செப்டம்பர் மாதத்தை பிரசிடென்ட் இப்போ அப்ரூவ் பண்ணிக்கிறாரு. எல்லா கவர்மெண்ட் வெப்சைட்டுகளும் .gov.lk டொமைனுக்குள்ள கொண்டு வரத்துக்குரிய செயற்திட்டத்துக்குரிய அமுல்படுத்தும் மாதமாக. அது எங்களோட சின்ன ஒரு ஃபயரிங்கில் மற்ற ஒரு கண்ட்ரவர்ஷியலான விஷயம் ஒன்றுக்கு அதை நம்ம பற்றி காய்க்கல. இதை நாங்கள் சொல்கிறேன், நான் இந்த எஃபெக்டிவாக எப்படி நீங்கள் ஒர்க் பண்ணலாம் என்றதுக்குரிய ஒரு உதாரணம். இன்னொரு விஷயத்தில் நம்மளோட சமூகத்தை பாதிக்கிற மிக முக்கியமான இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. இந்த பிரதேசத்தில் பொத்துவிலு பக்கத்தில் நடக்கிற விஷயங்கள், அது சம்பந்தமாக ஒரு 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 முக்கியமான பாயிண்ட் அந்த இந்த மாதிரியான நிறுவனங்களுக்கு அங்கீகாரம் இருக்கான்ற விஷயம். நான் இதை சொல்கிறேன், உங்களுக்கு விளங்கம் நினைக்கிறேன். அந்த பாயிண்ட்டை காட்டி கொடுத்த நாங்கள் ஒரு மீட்டிங், அந்த மீட்டிங்கில் நாங்கள் சகோதரர் சாமி நாங்கள் எல்லாம் இருந்தோம். ஜமியத்துல் உலமா, மற்றது YMBA புத்திஸ்ட் காங்கிரஸ், நாளையும் வச்சு நாங்கள் சொன்னோம், இதான் விஷயம் சரியா, இவன் இன்ன வேலை செய்கிறான், இது ஒன்றுக்கும் ஸ்ரீலங்கா சட்டப்படி அப்ரூவல் கிடையாது. இவங்களோட ஃபியூச்சர் பிளானை பற்றி நாங்கள் அதையும் விளங்கப்படுத்தி போட்டு இதுக்கும் அப்ரூவல் இல்லைன்றோன்னு அதைத்தான் அவங்க பிடிச்சாங்க. அடுத்த நாள் விஜித ஹேரத் பார்லிமெண்ட்டில் சொன்னார், இதுக்கு பின்னால் நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம்ட்டு. அந்த லீகல் பாயிண்ட்டை நாங்கள் ஒரு மீட்டிங்கில் நாங்கள் காட்டி கொடுத்தோம். ஜமியத்துல்லமாவும் அதை எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணி இப்படியான வேலையை நாங்கள் செய்கிறோம் சரியா. அந்த சிட்டியான பாயிண்ட்டை பார்த்து அடிக்கிறோம், நாட் இன் அ பேட் வே, இன் அ குட் வே சரிதானே. இந்த வேலை மாதிரி செய்கிறோம். அதான் அந்த கேள்விக்குரிய ஆன்சர். சமூகம் என்று சொல்கின்ற போது பல துறைகள் இருக்கின்றது, நிறைய துறைகள் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது ஸ்லோகனை பொறுத்தவரையிலே 9 சப் கமிட்டி இருக்கின்றது என்று சொல்கின்றீர்கள், ஒவ்வொன்றுக்கும் தனியான தலைவர் இருக்கின்றார்கள் என்று சொல்கின்றீர்கள். இந்த அடிப்படையிலே இப்போது இது ஒரு கிட்டத்தட்ட இந்த விடயங்களை சாத்தியப்படுத்த வேண்டுமாக இருந்தால் as a government ஒரு அரசாங்கம் செய்கின்ற வேலையை ஸ்லோகன் செய்ய போகின்றது. ஆகவே அரசாங்கத்தோடு இணைந்து பயணிக்க போகின்றீர்களா? ஏனென்றால் இப்போது சொல்லியிருக்கின்றீர்கள், ஏனென்றால் இப்போது சொன்னீர்கள் என்னவென்றால் நாங்கள் போலீஸோடு இணைந்து சில வேலை திட்டங்களை முன்னெடுக்கின்றோம் என்று சொன்னீர்கள். ஆகவே நாங்கள் புலம்பெயர் தேசத்திலே பல்வேறு அமைப்புகள் இருக்கிறது, அரசாங்கத்தோடு இணைந்து செயற்படுகின்றது. ஆகவே இந்த ஸ்லோகன் என்கின்ற அமைப்பும் அரசாங்கத்தோடு இணைந்து செயற்பட போகிறதா அல்லது தனியாக ஒரு NGO-வாக இயங்க போகின்றீர்களா என்கின்ற கேள்விக்கும் நீங்கள் விடை தரலாம். நான் நினைக்கிறேன் இதுக்கு சரியான ஆன்சர் சகோதரர் சமயம் இருந்து வரும். அவர் ஃபர்ஸ்ட் எங்களோட ப்ரெஸ் ரிலீஸ்லேயே அவர் அந்த பாயிண்ட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லணும் என்று சொன்னார். இதை அவர் இப்போ விளங்கப்படுத்துவார். Assalamu alaikum. Bismillahirrahmanirrahim. Actually it's a good question, inshallah. உண்மையிலே நாங்கள் ஒரு NGO-ஆக ஒர்க் பண்ணும்போது இந்த கவர்மெண்டோட நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதா இல்லை ஒரு கிரிட்டிக்கல் ஃப்ரெண்டாக இருந்து ஒர்க் பண்ணுறாங்கிற கொஸ்டனுக்கு எங்களுக்குள்ளே நாங்கள் டிஸ்கஷன் பண்ணி கொண்டிருந்தோம். உண்மையிலேயே இந்த ஸ்லோகனை நாங்கள் பிரதர் சொன்ன மாதிரி ஒரு
ஒரு லஞ்ச் மீட்டிங்கில் தான் நாங்கள் இதை டிஸ்கஸ் பண்ணோம். எனக்கு அது செய்கிறதுக்குரிய காரணம் வந்து த ஐடியா, த thoughtful talks. I was really impressed by டாக்டர் சாதிக். உண்மையிலே வந்து இந்த சமுதாயத்தில் இருக்கிறாங்க பலர்களோட நான் பல ப்ரொஃபஷனலோட கதைச்சிருக்கிறேன். ஆனால் உண்மையிலே வந்து நான் எந்தவித என்ஜிஓடையும் வேலை செய்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு இல்லை. என்னென்னா என் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இருந்துச்சு. எனக்கு வேணும் என்னென்னா ஆனஸ்டி வேணும், இன்டெகிரிட்டி வேணும், அடுத்தது வந்து இன்னொரு விஷயம் டிரான்ஸ்பரன்சி வேணும். இந்த 3 விஷயத்தையும் பார்த்துட்டு எனவே வந்து நாங்கள் எந்த விஷயத்தையும் செய்யும்போது ஒரு கிரிட்டிக்கல் ஃப்ரெண்டாக இருந்தோம்னு சொன்னால் இன் மை எக்ஸ்பீரியன்ஸ் we can actually achieve a lot. ஏன்னு சொன்னால் கவர்மெண்ட் வந்து இப்போ அந்த சீனியர் ஜேர்னலிஸ்ட் கேட்ட கொஷின் வந்து நாங்கள் முஸ்லீம்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இருக்குது. உண்மையிலேயே முஸ்லீம்களுக்கு தான் நாங்கள் ஒரு என்ஜிஓ இருக்க வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்குது. ஆனால் அப்படியாக நாங்கள் செய்வோம்டா we cannot actually deliver our சர்வீஸ். அந்த வகையில் வந்து கவர்மெண்டோட நாங்கள் ஒரு கிரிட்டிக்கல் ஃப்ரெண்டாக இருப்போம். பட் டாக்டர் சாதிக் சொன்ன மாதிரி என் ஃப்ரெண்டாக வந்து ஐஜிபியாக இருக்கிறார். நாங்கள் ஐஜிபி எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. போய் சொன்ன விஷயம் வி வாண்ட் த போலீஸ் ஃபோர்ஸ் ஷுட் பி இண்டிபெண்டன்ட்லி ஃபங்க்ஷன். இப்போ போலீஸ் ஃபோர்ஸ் ஷுட் பி இண்டிபெண்டன்ட் சொன்னால் வந்து கவர்மெண்ட் ப்ரெஷர் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும் என்று சொன்னால் நாங்கள் we can achieve a lot. எனவே கவர்மெண்டோட நாங்கள் சேர்ந்து போகக்கூடிய விஷயங்களை சேர்ந்து போவோம். as a critical friend நாங்கள் ஒரு ப்ரெஷரைஸ் குரூப்பாக இல்லாட்டி ப்ரெஷர் குரூப்பாக இருப்போம். எங்களோட டிஸ்கஷனில் நாங்கள் எடுத்த முடிவு. எனவே வந்து எந்த விஷயத்தையும் கவர்மெண்டோட சேர்ந்து போனவங்களுக்கு தெரியும். வந்து கவர்மெண்ட் நோக்கம் வந்து இப்போ பாருங்க, கடந்த கவர்மெண்ட்ல உங்களுக்கு எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். முஸ்லீம்கள் வந்து டோட்டல் விக்டிம்ஸ் ஆஃப் எவ்ரி திங். வி வர் டபுள் விக்டிம் என்று சொல்லலாம். ஏன் ஈஸ்ட் பாம் எடுத்துக்கொண்டாலும் ஈஸ்ட் பாமா வந்து இன்னும் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி சரியான ஒரு ரிப்போர்ட் வந்தாலும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஏன் பண்ணல? ஒரு சமூகத்தில் வந்து பாலிடிக்ஸ் செய்யறேன்னு சொன்னா வந்து இந்த சமுதாயத்தில் இனங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுத்தினால் தான் அவங்கள பொலிட்டிக்கை செய்யலாம்னு விரும்புகிறாங்க. ஸோ அதை வந்து இந்த தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரியில் கூடுதலாக செய்கிறாங்க. நாங்கள் வெஸ்டர்ன் கண்ட்ரியில் இருக்கிறதால எங்களோட எக்ஸ்பர்ட்ஸை நாலேஜை வச்சுக்கொண்டு ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸை வச்சுக்கொண்டு இங்கே வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ 9 பிரான்ச்சஸ் இருக்குன்னு சொன்னால் ஒவ்வொன்றிலையும் வந்து அதை வந்து நாங்கள் டெலிகேட் பண்ணி செய்ய பார்ப்போம். எனவே வந்து உங்களோட கொஸ்டினுக்கு வந்து we are not for the government but we will actually support and criticize. ஓகே, அப்போ அந்த வகையில் வந்து நாங்கள் செஞ்சு கொள்வோம். இல்லாட்டா என்ன நடக்கும்னு சொன்னால் எங்களோட ஆர்கனைசேஷனை நாங்கள் இன்னொரு காம்ப்ரமைஸ் பண்ணுற அளவுக்கு வரும். எங்களது சப்போர்ட் என்னும் போது என்னன்னு சொன்னால் சப்போர்ட்னா கவர்மெண்ட் ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவை கொண்டு வருதுன்னு சொன்னால் அந்த விஷயத்தை நாங்கள் சப்போர்ட் பண்ணோம். கவர்மெண்ட் கொண்டு வர விஷயம் வந்து முஸ்லீம்ஸ்களுக்கோ இல்லை மற்ற மக்களுக்கு, அதாவது தமிழ் மக்களுக்கும் கூட இந்த விஷயங்கள் வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஒரு மேட்டராக இருக்கும். அந்த விஷயத்தை நாங்கள் வந்து சேலஞ்ச் பண்ணுவோம். நான் சொல்ல வரேன்டா சப்போர்ட் அண்ட் சேலஞ்ச், ஃபைனான்ஸை பற்றி சொல்ல வரல. ஏன்னா கவர்மெண்ட் வந்து தே ஹேவ் காட் இனஃப் ரிசோர்சஸ், ரைட்? நாங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண வந்து டாக்டர் சாதிக் வந்து அவர்கிட்ட வந்து எக்ஸ்பர்ட் நாலேஜ் இருக்கிறதால கவர்மெண்ட்டுக்கு அவர் ப்ரொஃபஷனை விற்கிறார். எனவே வந்து இட்ஸ் பிக் ஃபோர்ஸ். அந்த விஷயத்தை வந்து நாங்கள் சல்லியை கொடுத்து செய்வோம்னு சொன்னால் அந்த ப்ரொஜெக்டிலும் சல்லி முடிஞ்சிடும். எனவே நாங்கள் மானிட்டர் பண்ணுவோம், சப்போர்ட் பண்ணுவோம், சேலஞ்ச் பண்ணுவோம். இட்ஸ் கிரிட்டிக்கல் ஃப்ரெண்டாக நாங்கள் ஒர்க் பண்ணுவோம்ங்கிறது தான் எங்களோட ஆர்கனைசேஷன் ஒரு நோக்கமாக இருந்துச்சு. தேங்க்யூ. Yes, of course. நாங்கள் தூயவர்கள் இலங்கையை சுத்தப்படுத்துவோம் என்று வந்துதான் சேட்டுக்குள் விடுகிறார். ஆகவே உங்களுடைய இந்த தூய சிந்தனைக்கு இந்த ஆட்சியாளர்களுடைய நீங்க இனவாதம் இல்லாமல் செயற்பட நினைக்கின்றீர்கள். ஆட்சியாளர்கள் இனவாத சிந்தனையோடு செயற்படுவார்கள். அந்த நிலையில் உங்களுடைய நிலைப்பாடு criticize. நாங்கள் criticize பண்ணுவோம். we will oppose it. we will mobilize of whatever we have. இப்போ நாங்கள் இந்த கவர்மெண்ட்டோட ஒரு 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 நீங்கள் சொன்ன மாதிரி தூய எண்ணத்தின் அடிப்படையில் நாங்கள் ஏண்ட அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கு விரும்புகிறோம். என்றைக்கு ட்ரெக் மாறுதோ அன்றைக்கு எல்லாம் முடியுது.
தேங்க்யூ ஸோ மச். அது நல்ல ஒரு கொஷன். இந்த விஷயத்தை நாங்கள் வந்து இந்த என்பிபி கவர்மெண்ட் வந்து முஸ்லீம்ஸ்க்கு மினிஸ்டர் ப்ரொவைட் பண்ணாத தானே நாங்கள் சேலஞ்ச் பண்ணினோம். எனவே அதை வந்து லீட் பண்ணார் எங்கள் டாக்டர் சாதிக் தான். அதை வந்து டீல் பண்ணார். என்னென்னு சொன்னால் முஸ்லீம் அதாவது நாங்கள் செய்ய வேண்டிய விஷயம் வந்து நீங்க சொல்ற விஷயம் விளங்குது. இப்படி பொலிட்டீஷியன்ஸ் இல்லை பொலிட்டீஷியன் ஜாப்பே அதுதான். இப்போ பொலிட்டிக்கல் அவங்களோட நாங்கள் சொல்ல சில என்ன சொல்ற வந்து பொலிட்டிக்கல் கேரியர் அச்சுறாங்க. ஸோ தே வாண்ட் டு சஸ்டைன் இன் தேர் ஜாப். They have to do what they are doing. Otherwise, they won't be there. என்கிறத அவங்க நினைக்கிறாங்க. For example, I openly would like to actually discuss Gotabaya came with good power, right? What's stopping him to everything he wanted to do? He did, but he couldn't sustain for long. Why? அது வந்து அந்த அப்படியான ஒரு பொலிட்டிக்கல் செட்டிங் வந்து இந்த ஸ்ரீலங்காக்கு சரி வர மாட்டேன்னு ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ எனவே வந்து என்பிபி கவர்மெண்ட் வந்த உடனே நாங்கள் நினைச்ச விஷயம் என்ன நினைச்சுன்னா, we don't want to work with them. We don't want to work with them, but whenever we can work and support. Whenever we want to, we will challenge them. எனவே வந்து உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவைப்படும். என்னச்சுன்னா பிக் ப்ராஜெக்ட் எங்களுக்கு வந்து ரிசோர்ஸஸ் வரணும். இப்படியான கான்ஃபரன்ஸ் வந்து அவேர்னஸை கொண்டு வரும். ஸோ இஃப் யூ கேன் ஆக்சுவலி ஒர்க் வித் அஸ், உங்களோட ஃபீட்பேக் இம்பார்ட்டன்ட். ஸோ வில் ஒர்க் அஸ் எ டீம். தேங்க்யூ. உங்களோட மீடியா இதை ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லி விரும்புகிறோம். என்னென்னு சொல்லி சொன்னால் இது இந்த நியூஸ் லெட்டர் அன்ஃபார்ச்சுனேட்லி இது இங்கிலீஷ் தான் இருக்குது. என்னென்னு சொல்லி சொன்னால் இதை டிரான்ஸ்லேட் பண்ண போனால் கணக்கு டைம் தேவைப்படுது, ஆள் தேவைப்படுது, எல்லாம் இது செய்து நாங்கள் தமிழ்லையும் சிங்களத்துலேயும் இதை நாங்கள் அடுத்த 2-3 இதிலேருந்து செய்கிறதுக்கு விரும்புகிறோம். உங்களோட கேள்விக்குரிய ஆன்சர் வந்து அது எடிட்டோரியலில் இருக்குது. எடிட்டோரியலில் நாங்கள் என்ன சொல்கிறோம்னு சொல்லி சொன்னால் deficit in inclusivity caused a dent in the mandate. அது என்ன கருத்துன்னு சொல்லி சொன்னால், இந்த இன்க்ளூசிவிட்டி எல்லாரையும் சேர்த்து போகிற தனம் இருக்குது தானே, அதில் ஏற்பட்ட குறை இந்த அரசாங்கத்துக்கு வழங்கப்பட்ட 3/2 பங்கு மண்டேட்டில் ஒரு ஓட்டை உருவாகி போகுது. சரிதானே? யதார்த்தம் தானே? இந்த விஷயத்தை நாங்கள் சொல்கிறோம். இந்த சரியா? அப்போ நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு ரெடி இன்டெலெக்சுவலி. இப்போ ஒருத்தர் அந்த மாதிரி செய்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. சும்மா சின்ன இலங்கை சம்மந்தம் இல்லாத பிரச்சனையை தூக்கி எடுத்துக்கிட்டு செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு உண்மையாக இந்த கவர்மெண்ட் எவ்விடத்தில் பிழைக்குதுன்ற விஷயம் கூட தெரியுது. இந்த கவர்மெண்ட் 2 விஷயத்தில் பிழைக்குது. மார்க் மை வேர்ட்ஸ், 2 விஷயத்தில். ஒன்று வந்து இன்க்ளூசிவிட்டி என்று சொல்லி சொன்னால் எல்லாரையும் சேர்த்து போகிறதில்ல. அது எங்கேருந்து வருதுன்னா அவங்களோட கம்யூனிஸ்ட் பேக்ரவுண்ட்லேருந்து வருது. ஓப்பன் இதை காய்க்கிறது ஒன்றும் இல்லை. சரி, அவங்களுக்கு ஒரு விஷன் ஒன்று இருக்கு. அதான் விஷன், கதை இல்லை. அதனால மற்ற அளவு யோசிக்க மாட்டாங்க. அதிலிருந்து அது வந்து மற்ற ஒரு இனக்குழுவை முற்றாக ஒதுக்கி வைக்கிறது அளவு கூட வாரத்துக்குரிய சான்ஸ் இருக்கு இல்லைன்னு இல்லை. அந்த டைமில் நாங்கள் அதை எதிர்ப்போம். 2வது விஷயம் வந்து டெமோக்ரஸி. என்னென்னு சொல்லி அதுவும் அவங்களோட பேக்ரவுண்டில் இருந்தால் வருது. இப்போ அவங்க பிலீவ் பண்ணுறாங்க தே ஆர் டூயிங் த பெஸ்ட் திங். இப்போ உதாரணங்களை நான் பார்க்கலாம். சைனா, மற்றது வியட்நாம். 2 சைனா வந்து எக்கனாமிக் ஒரு மிராக்கிள், என்ன உலக சரித்திரத்தை இப்படி ஒரு மிராக்கிள் நடந்தில்லை. அதே மாதிரி வியட்நாம். ஆனால் அங்கே டெமோக்ரஸி பற்றி கதைக்கிங்களா இல்லை. சரியா? அந்த மாடலை அவங்க பின்பற்றுவாங்களா இன்னும் வார காலத்தில் நடக்குமான்ற கேள்வி இன்றைக்கும் இருக்குது. ஸோ அந்த இன்க்ளூசிவிட்டிலையும் டெமோக்ரஸிலையும் இந்த கவர்மெண்ட் வீக் ஆகிறது சான்ஸ் இருக்குங்கிற விஷயம் எங்களுக்கு தெரியாமல் இல்லை. அந்த டைமில் we will try to correct them. கரெக்ட் பண்ண தானே வேணும். அந்த விஷயத்தை செய்யணும். அதற்குரிய ஒரு முயற்சி தான் இந்த எங்களோட நியூஸ் லெட்டர். இது வந்து ஹை லெவல் அகாடமிக் ஒரு அவுட்புட் இது. சரியா? இதில் தான் நாங்கள் மற்ற விஷயங்களை பற்றி கதைக்கிறோம். இங்கே பாருங்க, ஸ்லோகன் என்று சொல்லி போடு. No nation can achieve its full potential unless and until it embraces its diversity and வாங்க டைம். No nation can achieve its full potential unless and until it embraces its diversity and utilizes such nation diversity's inherent strengths. இது வந்து இவ எழுதி வச்சு இன்னும் 20 வருஷத்துக்கு ரிப்பீட் பண்ணலாம். சிங்கப்பூர் என்று சொல்லி சொல்றோம், மலேசியா என்று சொல்லி சொல்றோம். மலேசியாவில் 6 உண்மை அந்த எக்கனமியை பில்டப் பண்ற இனக்குழு சைனீஸ் கண்ட்ரோல் more than 50% ஆஃப் த எக்கனமி. சின்ன ஒரு பாப்புலேஷன் அவங்க. பிகாஸ் அவங்களுக்கு அந்த இன்ஹெரண்ட் ஸ்ட்ரென்த் இருக்குது. நம்மளோட சமூகங்களே அப்படி இருக்குது.
ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரென்த் இருக்குது, ஒவ்வொரு வீக்னஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தான் யூ கெட் த பெஸ்ட் அவுட்புட். இப்போ இந்த விஷயங்களை நாங்கள் இந்த கவர்மெண்ட்டுக்கு அவங்க விளங்குற மொழியில் சொல்கிறோம். 100% எழுதிக்கொள்ளுங்க. இந்த ஒப்போசிஷனில் இருக்கிற 2-3 பேரை தவிர மற்ற யாரும் இந்த கவர்மெண்ட் இன்டலெக்சுவல் அந்த 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 லெவலுக்கு சேலஞ்ச் பண்ணுறது இல்லை. தட்ஸ் அ மேஜர் ப்ராப்ளம். They actually laugh at these people. உங்களுக்கும் உங்களோட கதையை பார்த்து போட்டு சரியா எல்லாரையும் சொல்லலைன்னா டாப் லெவலில் உள்ள ஆக்கள் வந்து அப்படிதான் இருக்குது. சரியா? அப்போ அதுக்கு உரிய அந்த ஒரு கரெக்ஷன் ஒன்று இருக்கணும் தானே. எஃபெக்டிவான ஒரு ஒப்போசிஷன் இல்லாட்டி யாரு ஒப்போசிஷன் ஆகுறது? சிவில் சொசைட்டி தான் அந்த டியூட்டியை செய்யணும். ஸோ we will be a part of that. We will be a part of that. We will do that. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். ஸ்லோகனுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச். குறிப்பாக இந்த கரையோர பிரதேசங்கள் கடல் அரிப்பாலும் தென்னந்தோப்புகள் எல்லாம் அழிந்து வருகின்ற பல செய்திகளை நீங்கள் ஊடகங்கள் வாயிலாகவும் நேராகவும் பார்த்திருப்பீர்கள். ஒலிவிலில் இருக்கின்ற துறைமுகம் ராங் ஃபீசிபிள் ரிப்போர்ட்டினூடாகவே நிர்மாணிக்கப்பட்டதாக நாங்கள் அறிகின்றோம். இந்த திட்டத்தை வெற்றிகரமான ஒரு திட்டமாகவும் நாட்டுக்கு வளமான திட்டமாகவும் இப்பிராந்திய மக்களுக்கு உகந்த ஒரு திட்டமாக அமைப்பதற்கு நீங்கள் எத்தகைய முன்மொழிவுகளை திட்ட வரைவுகளை ஏற்படுத்தி இருக்கிறீர்கள்? அரசுக்கு எத்தகைய முயற்சிகளை செய்ய இருக்கிறீர்கள் என்பது எனது முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி, குறிப்பாக இந்த எக்கனாமிக் கிரைசிஸ் காலத்திலே இந்த ஈஸ்டர்ன் ப்ரோவின்ஸில் இருக்கின்ற கோஸ்டல் ஏரியாவில் வாழுகின்ற மக்களுடைய அடிப்படை வாழ்க்கை விடயங்களை கட்டி எழுப்புவதற்கு அது மிக மகோன்னதமான விடயமாக இருக்கும். அதற்கு எத்தகைய திட்ட முன்மொழிவுகளை அரசுக்கு நீங்கள் ஏற்கனவே சொன்னீர்கள். ஐஜிபிக்கு ரோன் கேமரா சிஸ்டம் இந்த நாட்டிலே இருக்கின்ற பல விடயங்களுக்கு காரணமாக இருக்கின்ற கிரைம் சம்பந்தமாக எல்லாம் சொன்னீர்கள், வரவேற்கின்றோம். இந்த ஒலிம்பிக் துறைமுகம் சம்பந்தமான உங்களுடைய விடயம் என்ன? ஈஸ்டர்ன் ப்ரோவின்ஸில் இருக்கின்ற மக்களுடைய குறிப்பாக தமிழ் முஸ்லிம் என்று பேதமில்லாமல் அது வரவேற்கத்தக்க விடயம். குறிப்பாக இந்த தென்கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கின்ற கரையோர வளங்களை பாதுகாப்பதற்கும் கடல் வாழ் தொழிற்சார் விடயங்களில் முயற்சிக்கின்றவர்களுக்கு எத்தகைய நடவடிக்கைகளை கொண்டிருக்கிறீர்கள்? இந்த கேள்வியில் நீங்கள் அதை விளங்கி இருப்பீர்கள். அதற்கான பதில். தேங்க்யூ வெரி மச். ஆக்சுவலி நீங்க கேட்ட கேள்வி நம்மளோட 25 வருஷ அரசியல் ஈடுபாட்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உண்டு. இன்றைக்கு இல்லை, 2000ஆம் ஆண்டு உங்களுக்கு தெரியும் கிழக்கு அபிவிருத்தி அமைச்சு என்று சொல்லி அமைச்சு உருவாக்கப்பட்டது. அதுக்கு சகோதரர் ராவ் ஹக்கீம் அவர்கள் அமைச்சராக நியமிக்கப்பட்டார். நான் அவரோட ரொம்ப க்ளோஸாக அந்த டைமில் ஒர்க் பண்ணியிருந்தது. வாலண்டரிலி இந்த 25 வருஷத்துக்கு முந்தி தென்கிழக்கு அபிவிருத்தி திட்டம்னு சொல்லி நான் எழுதினேன். கிட்டத்தட்ட 125 பேஜ். 125 பேஜில் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 14 ப்ராஜெக்ட் தென்கிழக்கில் உள்ள வளங்களை மட்டும் வச்சு இந்த எக்கனாமிக் சிச்சுவேஷனை எப்படி பில்டப் பண்ணுறான்னு சொல்லி எழுதி கொடுத்தது. அது எங்கே போனிச்சுன்னு தெரியாது. சரியா, 2 வருஷத்துல நான் போய்த்தேன். தான் சரித்திரம். அதைகள் தான் வேறு ஒன்றும் இல்லை. திருப்பியும் அதே விஷயங்கள் தான் வருது, கொஞ்சம் வித்தியாசங்கள் வந்துருக்கு. மூலாக்கள் இப்போவும் ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட் லீடர் அமைச்சர் மாஸ்டர்போட ஒரு குறையாக சொல்கிறாங்க. முதலாவது யோசிக்கணும், ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட்டுக்கு 2 பார்ட் இருக்கு. ஒன்று எக்கனாமிக், மற்ற வந்து எக்கலாஜிக்கல். சரியா, எக்கலாஜிக்கல் டேமேஜ் இல்லாமல் எந்த ஒரு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் நீங்கள் உருவாக்க இயலாது, எதுவும் செய்யலை. அஸ்ஸலாமு இந்த ப்ரொஜெக்ட்ன்னு எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இந்த உலகத்தில் நீங்கள் என்ன ப்ரொஜெக்ட் செய்யலாமோ எல்லா ப்ரொஜெக்டும் செய்ய இயலான்னு சொல்லி இல்லை. நீங்கள் கடலுக்குள்ளேயும் ரோடு போடலாம், கடலுக்கு மேலாலையும் போடலாம். அது வந்து எக்கனாமிக்கிட்ட சம்மந்தப்பட்டது. அப்போ அந்த பீசபிலிட்டி ஸ்டடி எல்லாருக்கும் ஆச்சு கொண்டிருக்காங்க. செய்ய இயலாத ரிப்போர்ட் ஒன்று இருந்ததை செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி அப்படி இல்லை. ப்ரொஜெக்ட் செய்யலாம், ஹார்பரை கட்டலாம், நம்ம நினைச்ச இடத்த ஹார்பரை கட்டலாம். ஆனால் அதுக்கு எவ்வளோ செலவாகும்ன்றதான் பிரச்சனை. அதை எப்படி வெற்றிகரமான திட்டமாக மாற்றலாம்? அதற்கான முன்மொழிவுகள் ஆலோசனைகளை நீங்கள் எக்கலாஜிக்கல் டிசாஸ்டர் ஒன்று வருது, எக்கலாஜிக்கல் ஒரு டேமேஜ் ஒன்று வருது. டேமேஜ் வந்து உண்மையாக எதுக்கு வருது? டேமேஜ் வந்து மெயினாக வருது வந்து போர்ட்டுக்குள்ள அந்த இது வாரது. அதுக்கு என்ன செய்யணும்? ட்ரெஜிங் பண்ணணும். ட்ரெஜிங் பண்ணாமல் எந்த போர்ட் இருக்குள்ளோ அதில் ஒரு போர்ட்டும் இயங்க மாட்டான். ஆக
பெஸ்ட் போர்ட் வந்து உலகத்தில் ட்ரிங்கோமலை ஏர்போர்ட், நேச்சுரல் ஹார்பர். ட்ரிங்கோமலை ஹார்பரை நீங்கள் அதில் ஃபுல் கெப்பாசிட்டிக்கு யூஸ் பண்ணீங்கண்டா என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால் அதுலேயும் அந்த ஸ்லட்ஜ் வரும், கீழுக்கு ஸ்லட்ஜ் வரும். ஸ்லட்ஜ் வந்து அதை நீங்கள் ட்ரெச் பண்ண தான், ட்ரெச் பண்ணாமல் ஒரு ஏர்போர்ட்டும் ஒரு ஹார்பரும் ரன் பண்ணிடலாது. இந்த ஹார்பரில் என்னென்னா உண்மையாக ஹைட்ரோ அனாலிசிஸ் வந்து ஒழுங்காக செய்யப்படலை என்று சொல்லி சொல்கிறத விட அது வந்து ஓவர் கம் பண்ணப்பட்டதுன்றது தான் உண்மை. சரி, என்ன ஓவர் கம் பண்ணப்பட்டது. இப்போ சைனாவில் இந்த இது கட்டுறாங்க, என்னது இந்த டேம், அந்த த்ரீ இது இந்த டேம்னு சொல்லி உலகத்தில் ஆகப்பெரிய சிவில் ப்ராஜெக்ட், உலகத்தில் ஆகப்பெரிய சிவில் ப்ராஜெக்ட். அதால் உலகத்தில் சுழற்சி இருக்குதானே, சுழற்சி அது வந்து பாதிக்கப்பட்டுட்டு தண்ணியை ஒரு பக்கத்தில் பம்ப் பண்ணோன்னா இப்போ உலகம் கொஞ்சம் கிறுக்கி இதாச்சு. வெரி மைன்யூட் லெவல் 0.1 மில்லி செகண்ட்ஸோ என்னவோ நாள் கூடி போயிடுது. உண்மையா எப்படியாப்பட்ட எக்கலாஜிக்கல் டேமேஜ். ஆனால் அவன் சொல்கிறான் எங்களோட நாட்டுக்கு அது தேவை, we will build it. இல்லாமல் எங்களோட பாப்புலேஷனை நாங்கள் சஸ்டெயின் பண்ணலாம். இதே மாதிரி ஒரு விஷயம் தானே இது. நீங்கள் ட்ரெச் பண்ணலுமெண்டா, ஒரு வருஷத்துக்கு 2 தடவை ட்ரெச் பண்ணலுமெண்டா உங்களுக்கு ஹார்பர் ஒழுங்காக ஃபங்க்ஷன் பண்ணும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இந்த வாரம் இந்த கோஸ்டல் எரோஷனுக்கும் இந்த ஒலிவில் ஹார்பருக்கும் சம்பந்தம் போடுறது முழங்காலுக்கும் எனதுக்கும் செய்கிறதுக்குரிய சமன். ஏன்னா இது மசிவ் டேமேஜ். ஒலிவில் ஹார்பரை நீங்கள் கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க இயலாது. சின்ன ஒரு டாட் அது வந்து இந்த பெரிய கிரியேட். இது வந்து குளோபல் வார்மிங். இப்போ குளோபல் வார்மிங்கு நாம் ரெடி ஆகணும், அதான் விஷயம். ஏன்னு சொல்லுதுன்னா மழை வீழ்ச்சி கூடி போயிடுது. மற்ற வந்து இந்த வேர்ல்டு எந்த எக்ஸ்பர்ட் ஏரியா அது இந்த சோலார் சைக்கிள்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. ஒவ்வொரு 13 இயர்ஸுக்கும் சூரியன் வந்து வித்தியாசமாக நடக்கும். அது சோலார் சைக்கிள்னு சொல்லி அந்த சோலார் சைக்கிள் நடக்கக்குள்ள அந்த எல் நீனோ எஃபெக்ட்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கியூபாவில் எல்லாம் மழை பெஞ்சு கண்ணக்கே அடிபட்டுச்சு, அந்த எஃபெக்ட் வந்து இருக்குது. சரிதானே? அதுக்கும் இதுக்கும் கனெக்ஷன் இருக்குது. குளோபல் வார்மிங் இருக்குது, இண்டஸ்ட்ரியல் விஷயம் இருக்குது. தேர் ஆர் லாட் ஆஃப் பாயிண்ட்ஸ். ஃபைனலி என்ன விஷயம்டா, சேஞ்ச் பண்ணுற கிளைமேட்டுக்கு நாம் ரெடி ஆகணும். சேஞ்ச் பண்ணுற கிளைமேட்டுக்கு நாம் ரெடி ஆகணும். மழை வீழ்ச்சி கூடி சென்றாலும் ரெடி ஆகணும், குறைஞ்சென்றாலும் ரெடி ஆகணும். செய்யக்கூடிய விஷயங்கள். ஹாலண்டுங்கிற நாடே அரவாசி நாடு தண்ணிக்குள்ளாண்டி அப்படி ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பியிருக்கான். கடலை மறைச்சி வோல் இப்படி எட்டி பார்த்தா கடல், கடலுக்குள்ள சிட்டி, இப்படி ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி எழுதிப்பியான் அவ்வளோ அதில். அப்போ நம்மளுக்கு இன்னும் இருக்கிற சின்ன ஒரு இதுக்கு ஒரு இந்த பெல்ட் ஒன்று அவங்க போடுறாங்க 1 மீட்டர், அதை வந்து அடிக்கிறது 6 மீட்டர் இருக்கு. அது இப்போ எங்கே போகுதுன்ட்டு சொல்லி தெரியாது. அப்போ அதை விட்டு போட்டு நீங்கள் அதுக்குரிய என்ஜினியரிங்கில் அதுக்கெல்லாம் ஃபேக்டர் இருக்குது. நீங்கள் இப்போ ஒரு டாலரன்ஸ் கொடுக்கணும். சரி, டாலரன்ஸ் கொடுக்கும். இந்த பில்டிங்கை வந்து இப்படியும் கட்டலாம். நீங்கள் இந்த தூணை இது போல் 4 மடங்கு பேஸாக போட்டும் கட்டலாம். சரி, அவங்களோட எக்கானமியை போகுது. அப்போ நீங்கள் அந்த எக்கானமியை இது செய்து அந்த மெஷரை அதுக்குரிய டாலரன்ஸை கூட போட்டு கட்டினீங்கன்னு சொல்லிச்சுன்னா இட் வில் வித் ஸ்டாண்ட், நோ ப்ராப்ளம் அட் ஆல். கோல்ட் ஃபேஸில் இருக்கிற அந்த பேரியர் வந்து எத்தனை வருஷமாக ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது. ரெண்டாவது அந்த ஸ்ட்ராங்காக கட்டுப்பாட்டு இருக்குது. இது இப்போ அலோகேட் பண்ணுற காசில் 60% பாக்கெட்டுக்குள்ளே போகிறது. அப்போ எப்படி கட்டுறது? அது மெனி ஃபேக்டர்ஸ் அது. ஏன் ஆனால் பாயிண்ட் நம்பர் 1, இந்த feasibility ரிப்போர்ட் கதை வந்து இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ஸ்டோரி. There are 2 feasibility studies, economic as well as ecological. எக்கனாமிக் பெனிஃபிட்டை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் எக்கலாஜியில் நீங்கள் விட்டு தான் கொடுக்கணும். அப்படி தான் நடந்தது. ஆனால் அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. என்ன சொல்யூஷன்? ட்ரெச் பண்ணுறது. ஃபங்க்ஷனே பண்ணல பிறகு எப்படி ட்ரெச் பண்ணுறது? அது வேறு விஷயம். மற்ற இந்த பாயிண்ட் வந்து நீங்கள் கேட்ட மாதிரி சவுத் ஈஸ்ட்டுக்கு வந்து செல்ஃப் சஸ்டைனபிள் ரீஜன். சரியா? இங்கே இல்லாத வளம் இல்லை. இலங்கையில் இருக்கிற அவ்வளோ வளமும் இங்கே இருக்குது. சம்பாந்துறையில் இது இருக்குது, என்ன உருக்கு இரும்பு படிவு இருக்குது. அந்த அளவுக்கு இது வளமுள்ள பிரதேசம். இந்த பிரதேசத்தில் இருக்கிற இந்த எக்கனாமிக் டிஸ்பாரிட்டி ஒரு ப்ராப்ளம். இனங்களுக்கு இடையில் இருக்கிற டிஸ்பாரிட்டி ஒரு ப்ராப்ளம். இப்போ வந்து அதுலேயும் முஸ்லீம் ஊர்களுக்கு கூட டிஸ்பாரிட்டி வர தோங்குது. இப்போ ரூரல் அர்பன் சொல்லி வர தோங்குது. இது எல்லாத்தையும் இது செய்து we can create a
வெரி எஃபிஷியன்ட் எக்ஸலண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். அதில் ஒரு ப்ராஜெக்ட் தான் நாங்கள் கலையிலோடையும் நான் தொடர்ந்து காய்ச்சிட்டு வர விஷயம் என்னென்னு சொல்லிச்சுன்னா இன்டகிரேட்டட் மெட்ரோ ஏரியா. சரியா, நீங்கள் இது இப்போ இவங்க அவங்களோட யூடிஏ பிளானில் இருக்கிற பிளானர்களினால் கூப்பிட்டு வந்து அவருக்கு கடுங்கதாய்க்கணும். என்னென்னு சொல்லி சொன்னால் எழுதி வச்சுக்கிறான். என்னென்னு சொல்லி சொன்னால் லீனியர்சிட்டி செய்தால் கடைசியாக இப்போ என்ன நடக்குதுன்னா பிறக்கிற பிள்ளைகளுக்கு மூச்சுடுறதுக்கு இடம் இல்லை. என்ன லீனியர்சிட்டியில் இப்போ என்ன இருக்கிற பெண்ணாம்பரிய லேண்ட் இருக்குது. இப்போ அந்த 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 லேண்டுக்கு முதலாவது அது ப்ரொடக்டிவாக மாற்றணும் முதலாவது விஷயம். அதே நேரத்தில் அதில் வந்து இன்டகிரேட்டட் என்னென்னு சொல்கிற ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. சைனாவில், தாய்லாந்து, தாய்வானில் இது போல் எத்தனையோ மடங்கு வேலை செஞ்சு வச்சுக்கலாம். அப்போ அதில் 78,000 ஏக்கர்ஸில் ஒரு ஏர்பன் ரீஜனை நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு தேவையானது மேக்ஸிமம் 5,000. And the 5,000 square feet will sustain that 72,000 square feet like anything. நம்ம இன்டகிரேட்டட் ஃபார்மிங் கொண்டெல்லாம் என்ன சொல்ல சேதன ஆர்கானிக் ஃபார்மிங் ஸ்பெஷலிஸ்ட் ஃபார்மிங் கொண்டெல்லாம் மற்ற ரைஸ் ப்ளஸ் அந்த ஃபிஷிங் சேர்த்து செய்கிறான இப்போ எல்லாம் மல்டிப்ளை பண்ணுது, எக்கனமியை மல்டிப்ளை பண்ணுது. சும்மா வச்சுட்டு காய்ச்சிட்டு லீனியர்சிட்டி சொல்லுங்க. எங்கே லீனியர்சிட்டி இதுக்காக லீனியர்சிட்டி செய்யலை. எல்லா ஊரும் 4 மாடி பிறக்கிற பிள்ளைகளுக்கு மூச்சுறதுக்கு வழி இல்லை. அது சரி வர நம்ம என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா கல்மனக்குடி சாய்ந்த மருதமுனை இல்லை தொடங்கி இப்போ நீலாவணையில் தொடங்கி சம்மாந்திர நிந்த ஊர் இவ்வளவும் சேர்த்து ஒரு ஏர்பன் ட்ரையாங்கிள் ஒன்று கிரியேட் பண்ணணும். இந்த ஏர்பன் ட்ரையாங்கிளில் இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரென்த் இருக்கணும், அக்ரிகல்ச்சர் ஸ்ட்ரென்த் இருக்கணும், எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் இருக்கணும். அந்த எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணப்படணும் ஒலிவிலுக்குள்ளால். அதுக்கிடையில் மெட்ரோ டிரான்ஸ்போர்ட் லிங்க்ஸ் வேணும். இதில் வந்து எஃபிஷியண்டாக குயிக்காக மூவ் ஆகிறதுக்குரியது. we can create it. இதெல்லாம் ஃபாரின் நைட் தான் வந்து இருக்கணும்னு சொல்லி பார்த்துக்க வேண்டிய விஷயம் இல்லை. அதான் நாங்கள் ஸ்லோகன் செய்ய போகிறோம் இன்ஷா அல்லாஹ். நிச்சயமாக. அஸ்ஸலாமு அலைக்கும். முதற்கண் ஸ்லோகனுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். உண்மையிலே நல்லதொரு முன்னெடுப்பு. குறிப்பாக விரும்பியோ விரும்பாமலோ தமிழ் பேசும் மக்களின், குறிப்பாக தமிழர்களின் அந்த எழுச்சியிலே, அரசியல் எழுச்சியிலே, அரசியல் உரிமைகளிலே தமிழ் பேசும் டயஸ்போராக்களுடைய பங்களிப்பு மிக கனதியாக இருக்கிறது. அவர்களது அந்த முன்னெடுப்பு தான் இப்போது இங்கு இலங்கையில் வாழ்கிற முஸ்லிம்கள் மன்னிக்க வேண்டும், தமிழர்களுடைய காணி உரிமைகளாகட்டும் ஏனைய உரிமைகளாகட்டும் பெற்றுக் கொடுப்பதற்கு மூலதனமாக இருக்கிறது. நாடு கடந்த ஒரு ஈழத்தை செய்கின்ற அளவுக்கு டயஸ்போராக்கள் பலமாக இருக்கின்றார்கள். நான் கேட்கப் போவது குறிப்பாக நீங்கள் பொதுவாக அனைத்து இன மக்களுக்குமான ஒரு ஸ்லோகனாக இயங்க போகிறீர்கள் என்று சொல்கின்றீர்கள். ஏன் நீங்கள் முன்னிலைப்படுத்தக்கூடாது முஸ்லிம்களை? கூடுதலாக எமது நாட்டிலே முஸ்லிம்கள் பல பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகிறார்கள். நீங்கள் பேசியதற்கு இணங்க குறிப்பாக ஒரு நிலமற்ற ஒரு சமூகமாக முஸ்லிம் சமுதாயம் மாறி வருகிறது. கான்கிரீட் காடுகளுக்குள்ளே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக எமது அம்பாறை மாவட்டத்திலே வாழ்கிற முஸ்லிம்கள் கான்கிரீட் காடுகளுக்குள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அடுத்த கட்டத்துக்கு எங்கே செல்வது? வயல் பக்கம் செல்லவும் பல தடைகள் இருக்கின்றன. குறிப்பாக காணிகளை மூடி நாங்கள் எமது கட்டடங்கள், எமது புதிய குடியேற்றங்கள் செல்வதற்கு மாற்று சமூகத்தினர் தடையாக இருக்கின்றார்கள். அதற்கு எமது அரசியல் சக்திகள் கூட பக்கபலமாக இல்லை. அவர்கள் வெறுமனே ஒரு பார்லமெண்ட் பேச்சு, வெறுமனே ஒரு ஊடக மாநாட்டோடு முடித்து விடுகிறார்கள். ஆனால் நான் கேட்பது, டயஸ்போராக்கள் பலமாக இருக்கிறார்கள், தமிழர்களின் டயஸ்போராக்கள் பலமாக இருக்கின்றார்கள். ஏன் நீங்கள் இந்த விடயத்தை முன்னெடுக்க கூடாது? முஸ்லிம் தேசியத்தின் ஒரு பலமான ஒரு சக்தியாக புலம்பெயர் நாடுகளிலே வாழ்கிற இந்த நிபுணத்துவவாதிகள் இந்த விடயங்களை முன்னெடுத்து பறிபோன எமது உரிமைகளை ஏன் பெற்றுக் கொடுக்க கூடாது? முஸ்லிம் தேசியம் என்ற கோட்பாடு உண்மையா டிஸ்ட்ரக்டிவானது. நம்ம அதுக்கு பார்த்து கதைக்கவும் கூடாது. இப்போ தமிழ் தேசியம் கதைச்சி தான் இந்த பெரிய டேமேஜ் அவங்களுக்கு பேச வேண்டியிருக்கிறது. அதைத்தான் நம்ம வந்து இந்த ஹரிணி பிரைம் மினிஸ்டர் சொல்ற மாதிரி we are trying to correct the basic of the problem. சரியான பேசிக் ஆஃப் த ப்ராப்ளம். இப்போ பேசிக் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த நாட்டில் இருக்கிறதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று பொருளாதாரம், மற்ற ஹிஸ்ட்ரி. சரிதானே? இப்போ ஹிஸ்ட்ரியில் கணக்கு பார்த்து முடியாது. அது பெரும் போகும்போது நாங்கள் செய்கிறோம். ஹிஸ்ட்ரியில் நம்ம நீங்கள் சொன்ன பாயிண்ட்டை சொல்கிறதுக்கு நாங்கள் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறோம். 2 புத்தகம் வெளியில் வருது, 2 புத்தகம் வெளியில் வருது சம்மந்தமாக. சரியா? அது சம்மந்தமான எங்களோட பர்சனல் இன்புட் வந்து ரொம்ப கூட இருக்குது. முஸ்லீம்ஸில் ஹிஸ்ட்ரி,
எக்கனாமிக்லேயும் பொலிட்டிக்கல் இன்றைக்கு நேரத்தில் 1000 வருஷமாக கடைசி 1000 வருஷமாக முஸ்லீம்கள் பங்களிப்புங்கிற விஷயத்தை நாங்கள் செய்து கொண்டு வரோம். 2வது பாயிண்ட் எக்கனமியில் டிஸ்பாரிட்டி இருக்கிற நம்மளுக்கு ஒரு பிரச்சனை. பிலீவ் இட் ஆர் நாட். கொழும்புக்கு போய் பாருங்கள், ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் பாருங்கள், பஃபே இருக்குது, எத்தனை பர்தா இருக்குது. இட்ஸ் அ ப்ராப்ளம். என்ன அது இதுக்கு நாம் என்ன இது மியூச்சுவல் பெனிஃபிட். சமூகங்களில் வார விஷயமாக தான் கிவ் அண்ட் டேக். நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருக்குது, அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் அதில் ஒரு பேலன்ஸை உருவாக்கினோம்னு சொல்லி சொன்னால் எவ்ரிபடி இஸ் ஹாப்பி. வின் சிச்சுவேஷன். இப்போ இதை க்ரியேட் பண்ணுறது தான் நம்மளோட ஐடியா. சரியா? எக்கனாமிக்கலி இப்போ அதுக்குரிய இப்போ எக்ஸ்பர்ட் லெவல் அல்லது ஒரு ஹை லெவல் ஒரு விஷனங்களால் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ அதை நாம் செய்வோம் ஒரு சைடுக்கு. மற்ற சைடு நான் 2 விதமாக ஒரு பிரச்சனையை அணுகலாம். உங்களுக்கு ஒரு அநீதி நடக்குது, அந்த அநீதியை நீங்கள் 2 விதமாக நடக்கலாம். பர்சனலாக எடுக்கலாம். பர்சனலாக எனக்கு அநீதி நடக்குது. 2வது விஷயம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக அல்லது சமூகத்தில் நீதியின்மை பற்றின பிரச்சனையாக கூட நீங்கள் அணுகலாம். நாங்கள் 2வது அப்ரோச் தான் எடுப்போம். எங்களோட பாயிண்ட்டாக நாங்கள் கொண்டு வர மாட்டோம். நான் முந்தி சொன்ன விஷயத்தை சொல்கிறேன். என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த ஹபாட் ஹவுஸ் போகிறான், என்னத்தில் வாரான், டூரிஸ்ட் விசாவில் வாரான், மற்ற பிஸ்னஸ் பண்ணுறான். பிஸ்னஸ் வீசாவில் டூரிஸ்ட் வீசாவில் பிஸ்னஸ் பண்ணலாங்கிறது ஒரு ஃபண்டமெண்டலான ஒரு விஷயம். இது யாருக்கு தெரியான்னு சொல்லி சொன்னால் முந்தைய போலீஸ் ஸ்போக்ஸ்மேனுக்கு தெரியாது. போலீஸ் ப்ரெஸ் மீட்டில் அவர் சொல்கிறாரு, இதில் விசிட் வீசாவில் வாராங்க, இது செய்கிறாங்கன்னு சொல்லி. அப்போ அவர் மண்டைக்குள்ளே என்ன இருந்த அவடத்திலே இப்போ ஒரு லீகல் ஒரு ப்ராப்ளம் வருதுல. இந்த பிரச்சனை வந்தோன்னா அந்த புத்திஸ்ட் காங்கிரஸ், மற்றது YMBA, மற்றது ஜமியத்துல்லமா, நாங்கள் 4 பேர் தான் அந்த கதைச்சது. அந்த கதைச்ச டைமில் நான் அதை எப்படி போட்டேன்னு சொல்லி சொன்னால், எங்களையெல்லாம் விடுங்க, இங்கே டூரிஸ்ட் வீசாவில் ஒரு சர்ச் ஸ்டார்ட் பண்ணுறேன்டா, முஸ்கையும் பற்றி காய்க்கலை, சர்ச் ஸ்டார்ட் பண்ணுறேன்டா, எத்தனை பெர்மிஷன் வேணும்? கணக்கு பார்த்து சொன்னால் 17 பெர்மிஷன் வேணும். 17 அப்ளிகேஷன் போட்டு 17 பெர்மிஷன் எடுக்கணுமா ஒரு சர்ச் ஸ்டார்ட் பண்ணுறது. இந்த நாட்டு பாப்புலேஷனில் கிட்டத்தட்ட 5-6% கிறிஸ்தவர்கள். அப்போ இவன் எங்கேயோ இருக்கிற ஒரு மார்க்கத்திர வழிபாட்டு தளத்தை எந்த இதுவும் இல்லாமல் டூரிஸ்ட் விசாவில் ஸ்டார்ட் பண்ணுறான். அப்போ இது யாருக்கு அவமானம்? போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவமானம் இல்லையா? இது இந்த கேள்வி தான் நாங்கள் கேட்டேன். இப்போ இதை பிடிச்சி கொண்டாங்க, YMBA பிடிச்சி கொண்டது, மற்றது இதுவும் மாதிரி புத்திஸ்ட் காங்கிரஸும் பிடிச்சி கொண்டது. உடனே அடுத்தண்டு அந்த இரவு அந்த மீட்டிங் அடுத்தண்டு YMBAக்கும் இவருக்கும் மீட்டிங், அதுக்கு ஃபாரின் மினிஸ்டர். இப்படி நடக்குதாங்க நியூஸ் போட்டார். அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸ் ஜியோ பாலிட்டிக்ஸ் IMF, இது கணக்கு ஸ்டோரி எல்லாம் இப்போ நிலவரத்தில் இருக்காது, வேறு விஷயம். இப்போ இது ஒரு கம்ப்ளெக்ஸான சுச்சுவேஷன் தானே. இந்த கம்ப்ளெக்ஸான சுச்சுவேஷனை ப்ளீஸ் பண்ணி இந்த தமிழ் முஸ்லீம் தேசியவாதம் கதைச்சி நம்ம எதையுமே இந்த டைமில் வெளில போகிறது இல்லை. நம்ம இப்போ என்ன செய்யணுமென்ற நாட்டில் ஸ்டெபிலிட்டியை கொண்டாடணும். 25 வருஷத்துக்கு இந்த நாட்டில் ஸ்டெபிலிட்டி வரணும். ஸ்டெபிலிட்டி அந்த ரோல்கள் ஒவ்வொரு சமூகத்துக்குரிய ரோல் ஸ்டேபிளைஸ் பண்ணப்பட்டுச்சுன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு பிறகு இந்த நாடு மலேசியா மாதிரி ஒரு நாடாக சும்மா போகும். அதுக்கிடையில் நாம் ஏதாவது அன்னெசரியான பிரச்சனையை கிரியேட் பண்ணோம்னு சொல்லி சொன்னால், 1 we will be the first victim, 2 நம்மளுக்கு ப்ளே பண்ணுறதுக்கு கிரவுண்ட்ஸே இருக்க மாட்டார். இதுதான் சிச்சுவேஷன் வரப்போகுது. அந்த பாயிண்ட்டை தான் நாங்கள் இவ்வளோ ட்ரை பண்ணி இப்போ நாங்கள் எல்லாரும் இதே பாயிண்டில் உள்ளாங்க, இதே விஷனில் இந்த 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 இனவாதத்தை இந்த இதுக்குள்ளே கொண்டு வர ஊரில் இது கொஞ்சம் பிளாக் பண்ணுறது வடத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கலாம். எஸ் முடிப்பு.
மிக பெருமதியான ஒரு விஷயத்தை நாங்கள் செய்கிறோம். நாங்கள் ஒரு வித்தியாசமான எனர்ஜியை இன்றைக்கு உணர்றோம். கல்முட வரலாற்றில் நான் மிகைப்படுத்தி சொல்லலை. இது ஒரு மிகவும் சந்தோஷப்படுற ஒரு நாள். இந்த ஸ்லோகன் அமைப்போட ஸ்டார்ட் அப் எந்த எங்கள் எடுத்து செல்ல போகிறங்கிற விஷயம் விளங்கினா எனக்கு ஓரளவு விளங்குது. அந்த அடிப்படையில் எங்களோட வேல்யூஸ் நான் சொன்ன மாதிரி இந்த 50 வருஷ காலத்துல நான் பிறந்து விழுந்து கிடந்த இந்த எஜுகேஷனுக்கும் இப்ப இருக்கிற எஜுகேஷன் லெவலுக்கும் அந்த எஜுகேஷன் மூலமா நாங்க உலகத்துல பறந்துபட்டு இருக்கிற அந்த நிலைமைக்கும் அந்த எனர்ஜியை இந்த மண்ணுக்கு பயன்படுத்தணுங்கிற ஒரு தேவைப்பாட்டை தொடர்ந்து உணர்ந்து வந்தனா அதுல சயின்டிபிக்கலா சொல்லணும்டா இனோவேஷன் அண்ட் இன்டெலிஜென்ட் எங்களோட தேவைகளோட சேர்த்து கொள்றது. அதோட இப்ப நாங்க சொன்ன விஷயங்கள்ல வந்துட்டு பொலிட்டிக்கல் என்ஃபோர்ஸ்மெண்ட் தேவைப்படும். இந்த நாடு நாம என்னத்தை சொன்னாலும் மலேசியா மாதிரியும் இல்லை, சைனா மாதிரியும் இல்லை, இலங்கை இது. அப்ப யூ ஆர் டூயிங் ரியலி வெரி குட். நீங்க சொன்னதுல இருந்து எனக்கு டீட்டெயில் விளங்கிச்சு. அந்த அடிப்படையில் நான் இந்த மண்ணில் பிறந்த ஆளுண்டு யோசிக்கிற நேரம் 3 விஷயம் எங்கட மண்ணை பற்றி பெருமைப்படுவாங்க எல்லாரும். என்னண்டா கால் மாட்டுல கறி, தலைமாட்டுல சோறு, எங்க தோண்டினாலும் தண்ணி. இந்த நிகமத்து வந்து நான் நினைக்கல லண்டன்லயும் இருக்குமெண்டு எங்கட முன்னோர் சொல்லி வர விஷயம். ஆனா அன்பார்ச்சுனேட்லி கால ஓட்டத்துல இது அடுத்த லெவலுக்கு போயிருக்கோமே தவிர ஆனா எல்லாம் சேலஞ்சா மாறி இருக்கு. ஒரு நண்பர் சொன்னார், இங்க பாருங்க கடலரிப்பு, அந்த போர்ட்ஸ் ஸ்டார்ட்டோட கடலரிப்பு வந்திருக்கின்றது. அதுக்கு இதுவரைக்கும் எங்களுக்கு சொல்யூஷன் இல்லை. எத்தனையோ மினிஸ்ட்ரி எல்லாம் வந்து கூட்டம் நடத்திட்டு போறாங்க, எங்களுக்கு சொல்யூஷன் இல்லை. பட் ஐ ஹோப், ஐ பிலீவ் இன் ஆல்மைட்டி அல்லாஹ், நாங்க அதை செய்யலாம். பேப்பர் ஒர்க் செய்தாலே போதும், அடுத்த பொலிட்டிக்கல் என்ஃபோர்ஸ்மெண்ட் செஞ்சுக்கலாம். 300 கிலோமீட்டர் ஆழத்துல இங்க வந்து கிழவள்ள மீனை பிடிக்கிறாங்க சைனீஸ். நாங்க ஒரு ஹாபரை கட்டி வச்சுட்டு அதை பிஷிங் ஹாபரா கூட கன்வெர்ட் பண்ணாம நிறைய காசை இன்வெஸ்ட் பண்ணி போட்டு அதுல ஒரு கூல் ரூம் இருக்கு, அதுல எதுக்குமே பயன்படுத்தாம அந்த கூல் ரூமை வச்சிருக்கேன். அந்த கடலரிப்பு இந்த கல்முனைவரையும் பாதிச்சு ஒரு பள்ளிவாசல் ஸ்தலத்தையே பாதிக்கிற அளவுக்கு வந்து எங்கிட்ட இந்த ஐடியாலஜியும் இல்லை. எங்கட கடல் வளமும், அதாவது காட்மாட்டுல கறின்னு சொல்லி இப்ப அந்த கறிக்கே பிரச்சனை வந்திருக்கு, சேலஞ்ச் வந்திருக்கு. தலைமாட்டுல சோறு, எம்எஸ் காரியப்படுற காலத்துல கல்லோயா ப்ராஜெக்ட்ல கட்டின அந்த தண்ணி வார வடிச்சலும் காணும் தான் இதுவரைக்கும் இருக்கே தவிர, உங்களுக்கு நல்லா தெரியும் சசெக்ஸ் யூனிவர்சிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க என்னோட ஒரு சொல்லியிருக்கீங்க. 3 போகம் அதையும் தாண்டி செய்யற மாதிரியான எத்தனையோ வெர்டிகல் முறையில எல்லாம் பயிற்சிக முறையெல்லாம் வந்திருக்கு. ஆனா நாங்க இந்த தாழ்ற 5000 ஏக்கருக்கு எந்த சொல்யூஷனும் இன்டெலெக்சுவல் தனமான சொல்யூஷனும் எங்கிட்ட இல்ல. ஒவ்வொரு முறையும் தாழ்ந்து ஒரு பெரும்பவம் மட்டும் செய்யற, பிறகு வீட்டை வந்து படுக்கிற, அந்த பெரும்பவத்திலையும் மலை மாறி வந்து தாண்டா அது முடிஞ்சு. இப்படியா ஒரு மன உளைச்சலோட வாழ்ற இந்த ஜனங்கள், பட் உழைப்பாளிகள், நல்ல உழைப்பாளிகள். ஒரு சின்ன விஷயம், இந்த மாவடிப்பள்ளி எம்எஸ்எல் வந்து 8.5 மீட்டர் நினைக்கிறேன். அதுல இருந்து கிட்டங்கி தண்ணி நிலத்துக்குள்ள இருந்து பாய்ச்ச வேண்டிய சூழல் கடல் மட்டத்தை விட குறைய. ஜஸ்ட் ஒரு ஸ்லோப்ல ஒரு பெரிய ஒரு கிணலை செய்துட்டு அதை ஒழுங்கான வடிச்சல் ஒன்று செய்வோம்டா, அங்க அந்த பிரச்சனை முடியும். நாங்க தான் அந்த பேப்பர் வச்சு நம்புறேன். அடுத்தது சானிட்டரி ஃபெசிலிட்டி, ஹை டென்ஸ் கம்யூனிட்டி. நாங்க சானிட்டரி ஃபெசிலிட்டி கட்டாயம் செய்யணும். ஒரு என்ஜிஓ ப்ராஜெக்ட் ஒன்று தொடங்கி இடையில விட்டாச்சு. எங்கட தண்ணி எல்லாம் பழுதா போயிடுச்சு. சரியா, இப்ப எங்கட அந்த சானிட்டரியா கடலுக்கு தள்ளுறதா இல்ல வேற ஒரு ஏற்பாடு செய்யறாங்கிறதுல அதுவும் ஒரு நான் சொன்ன இந்த 3 விஷயமும் கண்டிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம். இன்ஷா அல்லாஹ் நான் நம்புறேன் எங்களால் எதுவும் செய்யலும் என்று. அது தொடர்ந்து குறைஞ்சது நான் சொல்றேன், ஒரு பிசினஸ் விசிட்டுக்கு போன நேரம் இப்படி எல்லாம் கதைச்சோன்னு அவங்களே பஞ்சப்பட்ட நாடுகள் சொன்னாங்க, why don't we do it BOT ப்ராஜெக்ட். அது பிறதான் யோசிச்சு என்ன BOT பில்ட் ஆப்பரேட் டிரான்ஸ்ஃபர். நான் அறிஞ்ச வரைக்கும் அப்படியான விஷயங்களை நீங்க தான் ஒரு கன்சல்டன்சி பார்ட்ட தரணும், பேப்பர் ஒர்க்கை செய்யணும். திடுதப்படு நாங்க இந்த அட்லீஸ்ட் நான் சொன்ன இந்த 3 விஷயத்துல அதை ஏதாவது செய்யணும் என்று நான் நம்பி கூட எதிர்பார்க்கிறேன். அதுக்கான உத்தரவாதங்களை நீங்க கூட தரணும். இந்த சந்தர்ப்பத்திலே உண்மையிலே எமது தேசத்தை கட்டியெழுப்ப வேண்டும், தேசத்தினுடைய அபிவிருத்திக்கு பங்களிப்பு செய்ய வேண்டும் என்ற உயரிய நோக்கத்திலே ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஸ்லோகன் அமைப்பு, அதனுடைய ஊடகவியலாளர் மாநாடு, இந்த சந்திப்பு மிக சிறப்பாக நடைபெற்று முடிவடைந்திருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்திலே குறிப்பாக இங்கே கலந்து கொண்ட எமது ஸ்லோகன் அமைப்பினுடைய பணிப்பாளர், செயற்பாட்டாளர், பொறியியலாளர் கலாநிதி சாதிக் சார் அவர்களுக்கு உளப்பூர்வமான
நன்றிகளை இந்த சந்தர்ப்பத்திலே நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல இந்த ஸ்லோகன் அமைப்பினுடைய கிழக்கு பிராந்திய பொறுப்பாளராக இருக்கின்ற பொறியியலாளர் தொழிலதிபர் ஹலீம் எஸ் முகமது அவர்கள், அதே போல பொறியியலாளர் கல்வி மற்றும் தொழில் வழிகாட்டல் செயற்குழுவினுடைய தலைவராக இருக்கின்ற முபாரக் சீனி முகமது அவர்கள், அதே போல இங்கே வருகை தந்துவிட்டு அவசர வேலை காரணமாக வெளியிலே சென்றிருக்கின்ற சட்டத்தரணி முகமது சமீம் அபுசாலி அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்கே ஸ்லோகன் அமைப்பினுடைய ஏராளமான பிரதிநிதிகள் இங்கே வருகை தந்திருந்தார்கள். எல்லோருக்கும் ஒட்டுமொத்தமாக எங்களுடைய உளப்பூர்வமான நன்றிகளை இந்த சந்தர்ப்பத்திலே ஸ்லோகன் அமைப்பின் சார்பிலே நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக இணைய வழி ஊடகத்தின் வாயிலாக பலர் இந்த நிகழ்வை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். குறிப்பாக சட்டத்தரணி ஜரீனா அப்துல் அசீஸ் அவர்கள் இங்கே நீண்ட நேரமாக இணைய வழி ஊடகத்தின் வாயிலாக இவர் இந்த ஊடகவியலாளர் மாநாட்டை நேரடியாக அவதானித்திருந்தார். இந்த சந்தர்ப்பத்திலே அவருக்கும் எங்களுடைய நன்றிகளை ஸ்லோகன் சார்பிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல எங்களுடைய இந்த அமைப்பினுடைய ஏராளமான பிரதிநிதிகள் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டார்கள். எல்லோருக்கும் ஒட்டுமொத்தமாக எமது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக இந்த நிகழ்வை உலகறிய செய்ய வேண்டும் என்பதற்காக ஏராளமான ஊடகவியலாளர்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டார்கள். குறிப்பாக சமூக ஊடகங்கள் வாயிலாக நேரடியாக ஒளிபரப்பு செய்த எமது சமூக ஊடகவியலாளர்கள், குறிப்பாக வீகம் தொலைக்காட்சியினுடைய பணிப்பாளர் எஸ் ஜனூஸ் அவர்கள், தாருசஃபா டிவியினுடைய ஊடகவியலாளர் அறிவிப்பாளர் நண்பர் ரிம்சான் அவர்கள், அதே போல ரிதம் தொலைக்காட்சியினுடைய பணிப்பாளர் அறிவிப்பாளர் மஜீத் அவர்கள், அதே போன்று இங்கே கீரல் டிவியினுடைய பணிப்பாளர்கள் மாஹிர், அதே போல ரியாஸ் அவர்கள், அதே போல TM நியூஸ் பக்கத்தினுடைய ஊடகவியலாளர், இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தினுடைய சிரேஷ்ட ஊடகவியலாளர் ALM சினாஸ் அவர்கள் கூட இந்த நிகழ்வை உண்மையிலே எங்களோடு இணைந்திருந்தார்கள். அதே போல சுயாதீன ஊடக வலையமைப்பு ITN, அதே போல வசந்தம் டிவியினுடைய ஊடகவியலாளர் எங்கள் அன்புக்குரிய ஜம்சுத்தீன் அவர்கள், அதே போல ஜபீர் அவர்களும் இந்த நிகழ்வில் எம்மோடு இணைந்திருந்தார்கள். சக்தி டிவியினுடைய ஊடகவியலாளர் ஷஹாப்தீன் அவர்கள் கூட எம்மோடு இணைந்திருந்தார்கள். அதே போன்று குறிப்பாக இங்கே அச்சு ஊடகத்தைச் சேர்ந்த ஏராளமான ஊடகவியலாளர்கள், குறிப்பாக நூருல் ஹுதா உமர் அவர்கள், ஃபாரூக் ஷிஹான், அதே போன்று ஜாகிர், அதே போல AD நியூஸ் பக்கத்தினுடைய ஊடகவியலாளர் முஜீப் அவர்கள், டியூப் லீடர் பக்கத்தினுடைய ஊடகவியலாளர் அறிவிப்பாளர் ரோஷன் அஷ்ரப் அவர்கள், அதே போன்று இம்போர்ட் மிரர் ஊடகத்தினுடைய ஊடகவியலாளர் சிரேஷ்ட ஊடகவியலாளர் எங்கள் அன்புக்குரிய அமீர் அவர்கள், அதே போன்று பலர் இந்த நிகழ்விலே எம்மோடு ஊடக பணிக்காக எமது கௌரவமான அழைப்பை ஏற்று உண்மையிலே பெருமதிமிக்க நேரத்தை செலவழித்து இந்த நிகழ்வில் உலகறிய செய்த பெருமைக்குரிய ஊடகவியலாளர்கள் அத்தனை பேருக்கும் இந்த வேளையிலே ஸ்லோகன் அமைப்பின் சார்பிலே இதயபூர்வமான நன்றிகளை, வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை இந்த சந்தர்ப்பத்திலே நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் மற்றொரு நிகழ்விலே சந்திப்போம். இந்த ஸ்லோகன் அமைப்பு குறிப்பாக உங்களுக்கு தெரியும், ஸ்லோகன் அமைப்பு இந்த தேசத்தை கட்டியெழுப்ப வேண்டும், இந்த தேசத்தினுடைய அபிவிருத்திக்கு எவ்வாறு துறை சார்ந்த நிபுணர்களை கொண்டு நாங்கள் பங்களிப்பு செய்ய வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. குறிப்பாக புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எமது புலமையாளர்கள், நிபுணத்துவ குழுக்கள் பலர் இந்த நிகழ்விலே எம்மோடு கைகோர்த்திருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த ஸ்லோகன் அமைப்பிலே பொறியியலாளர்கள், அதே போல கல்வியலாளர்கள், பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள், வைத்தியர்கள், அதே போல கணக்காளர்கள் என்று ஏராளமானோர் இந்த நிகழ்வில், சட்டத்தரணிகள், உண்மையிலே பலர் இந்த நிகழ்விலே எம்மோடு கைகோர்த்திருக்கின்றார்கள். நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய உதவியை கொண்டு இந்த ஸ்லோகன் அமைப்பு எதிர்காலத்திலே இந்த தேசத்தை கட்டியெழுப்புவதற்காக ஏராளமான பங்களிப்புகளை செய்யும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகின்றோம். மீண்டும் மற்றொரு நிகழ்விலே சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.